அத்தியாயம் 1. 10 ரவுண்ட்ஸ். பப்பில் நண்பர்கள் சுற்றி நின்று உற்சாகப்படுத்த தீ வைக்கப்பட்ட அந்த வோட்கா கிளாஸ்களை வேக வேகமாக எடுத்து குடித்தாள். 10 வினாடிகளில் 10 ரவுண்ட் வோட்காவை குடித்து முடிக்க வேண்டும் என்பது பந்தயம். குடித்து முடித்துவிட்ட வெற்றி களிப்பில் என சந்தோஷமாக கத்தியபடி எழுந்து தன்னிலை மறந்து ஆட ஆரம்பித்தாள் மாயா. உடன் நண்பர்களும் சேர்ந்து அங்கு இசைக்கப்பட்ட அட்டகாசமான இசைக்கு புத்தாட்டம் போட்டனர். நேரம் இரவு 3 மணி. ஆட்டம் எல்லாம் முடிந்தது. மாயாவின் காதலனும் வருங்கால கணவனுமான ரவி அவளை காரில் ஏற்றிக்கொண்டு பப்பில் இருந்து வீட்டிற்கு சென்றான். அவனுக்கு குடிப்பழக்கம் இல்லை என்றாலும் மாயாவுக்காக இங்கு காத்திருந்து அவளை கூட்டிச் செல்கிறான். ரவி, டேய் ரவி, சொல்லிட பாப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சரிடம்மா, எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாயிரு. ஐ லவ் யூடா ரவி. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? எவ்வளவு பிடிக்கும்? அது ரொம்படா. நம்ம கார் அளவுக்கு, இந்த ரோடு அளவுக்கு. ரவி சத்தமாக சிரித்தான். என்னடா சிரிக்கிற? நீயும் சந்தோஷமா இருக்கியா? ஆமாண்டா பாப்பா, நீ என் கூட இருக்கல்ல, அதான் நானும் சந்தோஷமா இருக்கேன். மாயா லேசாக சிரித்து விட்டு, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்றது? சொல்லடா. நீ பூவை பிடிக்க, நான் முல்லை பிடிப்பேன். உனக்காக என்றால் நான் நெருப்பை உண்பேன். உனக்காக என்றால் இந்த உலகம் வெறுப்பேன். உனக்காக என்றால் அந்த வானிலும் வாசிப்பேன். என்னில் பாதியே உன் சிரிப்புக்காக எதையும் செய்வேன். நான் உனக்காகத்தானே இந்த உயிர் கொண்டு வாழ்வேன். மாயா சத்தமாக சிரித்துவிட்டு, கவிதை கவிதை என்று சொல்லி கிண்டல் அடிப்பது போல உடன் ரவியும் சிரித்தான். இருவரும் வீடு வந்தனர். ரவி மாயாவின் உடையை கழட்டிவிட்டு பெட்ஷீட் போட்டுவிட்டு ஒரு குழந்தை போல அவளை உறங்க வைத்தான். உடன் அவனும் படுத்து நன்கு உறங்கினான். மாயா தமிழ்நாட்டின் திருச்சி நகரில் பிறந்தவள். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த மாயாவை அவளது தாத்தா நரசிம்ம பெருமாள் தான் வளர்த்தார். தனது 21 வயதில் கனடாவிற்கு பிஜி படிக்கச் சென்ற மாயா படிப்பை முடித்த பின் அங்கேயே வேலையும் பெற்று கனடாவாசியாக மாறிவிட்டாள். ரவி இந்திய வம்சாவளி. 2 தலைமுறைகளுக்கு முன்பே அவரது குடும்பம் கனடாவிற்கு சென்று விட்டது என்றாலும் தமிழையும் தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரவியின் தந்தை ஜெகன் அங்கிருக்கும் தமிழர்கள் சங்கத்திற்கு தலைவராக இருந்து கனடாவில் தமிழை பற்றிய ஆய்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் செய்து வருகிறார். ரவியும் மாயாவும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்ததன் மூலம் அறிமுகமாகி காதலித்து திருமணத்திற்கு தயாராகிவிட்டனர். மாயா கனடாவிற்கு சென்று 4 வருடம் நிறைவு பெற்றதாகவும் இன்னும் 2 வாரங்களில் இருவருக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதற்காகவும் தான் அந்த பார்ட்டி நடந்தது. அது ஒரு வார இறுதி நாள் என்பதால் மறுநாள் காலை இருவரும் எழுந்திருக்கவில்லை. காலை ஒரு 10 மணி ஆனது. மாயா தான் முதலில் எழுந்தாள். அருகில் எந்த சலனமும் இன்றி மலர்ந்த முகத்துடன் ரவி தூங்கிக் கொண்டிருக்க அவன் தலையை வருடிவிட்டு அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் மாயா. பின் எழுந்து குளித்துவிட்டு உடை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். குளியல் அறையில் இருந்து வெளியே வந்ததும் அவள் பார்த்த காட்சி அவளை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதிர்ச்சியில் வார்த்தைகள் இன்றி உறைந்து போயிருக்க அந்த அறையில் ரவியின் தலையில் துப்பாக்கியை வைத்தபடி 2 பேர் நிற்க இன்னும் 2 பேர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் கருப்பு உடை அணிந்து முகமூடி அணிந்திருந்தனர். 4 பேரின் கைகளிலும் துப்பாக்கி இருந்தது. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஒருவன் துப்பாக்கியை நீட்டி மாயாவை நகர்த்தினான். அவளும் பொம்மைகள் நகருவது போல உடலை அசைத்து மெல்ல மெல்ல பக்கவாட்டில் நகர்ந்தாள். பயத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பட்ட பகலில் துப்பாக்கியுடன் 4 பேர் இவர்கள் வீட்டிற்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை.
யாரா நீங்கள்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு என கோபமாக கத்தினான் ரவி. அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்தான் ரவியின் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்த அந்த முகமூடிக்காரன். அப்பொழுது ஒருவன் இன்னொருவனுக்கு கண்ணசைத்து சைகை செய்ய மாயாவின் அருகே இருந்தவன் மாயா தலையில் துப்பாக்கியை வைத்து எழுந்திரி என்றான். மாயா பயந்து நடுங்கியபடி எழுந்தாள். அவளை முன்னே நகர்த்தி அறையை விட்டு வெளியே கூட்டிச் சென்றான். டேய், அவளை எங்கடா கூட்டிட்டு போறீங்க? விடுங்கடா அவளை, டேய் என கத்தி திமிரினான் ரவி. மாயா அந்த திருடன் நகர்த்தும் திசையில் நடக்க வீட்டின் ஹால் பகுதிக்கு வந்தடைந்தாள். அங்கு ஒரு பாக்ஸ் இருந்தது. அது வெளியே இரத்தக்கரையுடன் இருக்க அதை பார்த்ததுமே மாயாவின் பயம் அதிகமானது. அதை எடு. மாட்டேன், ப்ளீஸ் எங்களை விட்டுரு, உனக்கு என்ன வேணாலும் தரோம் என்று அழுதபடி சொல்ல வெங்கட் கடினமான குரலில் அதை எடுன்னு சொன்னதை மட்டும் செய். மாயா அழுதபடி அந்த பெட்டியை கையில் எடுத்தாள். அதன் உள்ளே பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அந்த பெட்டியை உடல் அருகே கூட கொண்டு வர மனம் இல்லாமல் கைகளை நீட்டியபடி அதை பிடித்திருந்தாள். மீண்டும் அவள் அறைக்கே அவளை நகர்த்தி சென்றான் திருடன். அங்கே கத்திக்கொண்டும் திமிரிக்கொண்டும் இருந்த ரவியிடம் பெட்டியை கொடுக்கும்படி மாயாவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாயாவும் அப்படியே செய்தாள். இந்த முறை ரவிக்கே பயம் அதிகரித்து விட்டது. கைகள் நடுங்கியது. பெட்டியை மெல்ல திறந்தான். உள்ளே ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை இருந்தது. அதை கையில் எடுத்து அதை பிரிக்க டம் என்று பெரும் சத்தத்துடன் அந்த பை வெடித்தது. அதில் இருந்த ஜோக்கர் பொம்மை கீழே விழ முகமூடி அணிந்திருந்த 4 பேரும் சத்தமாக சிரித்தபடி ஓ ஓ அவர்கள் முகமூடியை கழட்டினார்கள். முகமூடி கழட்டிய நொடி தான் தாமதம். அவர்களை அடித்து ஓட ஓட விரட்டினாள் மாயா. அவர்கள் 4 பேரும் மாயா ரவியுடன் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள்தான். அதிலும் குறிப்பாக வெங்கட் மாயாவின் கீழே வேலை செய்பவர். அதனால்தான் மாயா வேலை விஷயத்தில் எப்பொழுதும் பயன்படுத்தும் வார்த்தையான நான் சொல்றதை மட்டும் நீ செய் என்பதை இங்கு பயன்படுத்தி பழி வாங்கி கொண்டார். மாயாவுடன் சேர்ந்து ரவியும் அவர்களை விரட்ட சிரித்தபடியும் இவர்கள் பயந்ததை கலாய்த்தபடியும் அவர்கள் வீட்டின் இங்கும் அங்கும் ஓடினர். ஒரு வழியாக அவர்களை பிடித்து அடித்து முடித்து ஆசுவாசப்பட்ட பின்னர், டேய் பைத்தியங்களா, ஏண்டா இப்படி நல்லா தூங்கிட்டு இருந்த? என்கிட்ட துப்பாக்கியோ இல்லை வேற எதுவுமோ இருந்து நான் உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா என்னடா பண்ணியிருப்பீங்க? சரியான லூசு பசங்கடா என சிரித்தபடியே திட்டினார் ரவி. டேய், நான் ஆபீஸ்ல பண்ணதுக்கெல்லாம் இங்க பழி வாங்கிட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. அவர்கள் இருவரும் கோபமாக பேசுவது அந்த 4 பேருக்கும் சிரிப்பை தான் வர வைத்தது. சத்தமாக சிரித்து கொண்டே இருந்தனர். ஓ ப்ளீஸ் எங்களை விற்று, உனக்கு என்ன வேணாலும் தரோம் என மாயா போல சொல்லி சொல்லி சிரிக்க மேலும் கடுப்பானால் மாயா. சிரித்து முடித்து விட்டு, சரி இதெல்லாம் எதுக்குடா பண்ணீங்க? இது ஒரு நல்ல கேள்வி ப்ரோ, அதை எடுங்க என்று வெங்கட் சொன்னதும் 4வரில் ஒருவர் மறைத்து வைத்திருந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொண்டு வந்து மாயா ரவி இருவரையும் சேர்த்து நிற்க வைத்து அவர்கள் கைகளில் கொடுத்தார். மாயா அதை வேகமாக பிரிக்க உள்ளே சில சாக்லேட்டுகளும் ஒரு டிராவல் பேக்கேஜ் டிக்கெட்டும் இருந்தது. இவர்கள் திருமணத்திற்கு முன்பாக கனடாவின் முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க ஒரு டிராவல் ஏஜென்சி மூலம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதற்காக அலுவலகத்தில் பேசி 1 வாரம் விடுமுறை உள்ளிட்ட எல்லாவற்றையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மாயாவும் ரவியும் சந்தோஷத்தில் அவர்களை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னார்கள். சும்மா தேங்க்ஸ் சொல்லி எஸ்கேப் ஆக நினைக்காதீங்க மேடம், போங்க பசிக்குது, சாப்பாடை செய்யுங்க. ரவி ப்ரோ போங்க, பீர் கேஸை தூக்கிக்கிட்டு வாங்க. அவன் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. ஆட்டுக்கறியையும் மாட்டுக்கறியையும் விதவிதமாக சமைத்து அடுக்க பீர் மற்றும் வைன் உடன் நன்கு உண்டனர். இவ்வளவு சூப்பராக சமைக்கிறீங்களே, எப்படி கற்றுக்கிட்டீங்க மாயா? நான் சொல்கிறேன் என்றபடி மாயாவை போன்று பாவனையுடன் பேச ஆரம்பித்தார் ரவி.
எங்கள் தாத்தா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு நடக்க அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. சாப்பிட, சமைக்க, ஆஃபீஸ் போக, உங்களை திட்ட எல்லாத்தையும் எங்கள் தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு என்று கிண்டல் அடிப்பது போல் பேச ரவி தலையில் கொட்டு விழுந்தது. ரவி சிரித்து கொண்டே இதை நான் லட்சம் தடவை கேட்டுட்டேன். எல்லாரும் அம்மா அப்பா ஏன் அண்ணன் புராணம் கூட பாடுவாங்க. தாத்தா புராணம் பாடுற ஒரே ஆளு என் ஆளு தான் என்று சொல்லி மீண்டும் சிரித்தான். எல்லோரும் சிரித்தனர். மாயா ரவியை விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பித்தாள். ஓடி வந்தவளிடம் 2 அடியை வாங்கிவிட்டு 3வது அடியை தடுக்க அவளுக்கு முத்தமிட்டார் ரவி. மாயாவும் தள்ளி திமிரி பின்னடங்கி அவளும் முத்தமிட வெங்கட்டும் நண்பர்களும் சிரித்தபடி அவர்களை பிரித்து விட்டனர். போதும் போதும், மிச்சத்தை டூர் போறீங்கல்ல, அங்கே போய் கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லி சிரித்தான். எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. மிகவும் ஆனந்தமாகத்தான் இருந்தனர். அந்த ஒரு ஃபோன் கால் வருவதற்கு முன்பு வரை. அந்த ஃபோன் கால் இந்தியாவில் இருந்து. மாயாவின் தோழி ரம்யா மறுமுனையில். மாயா, மாயா, என்னாச்சுடி? ஏன் பதட்டமா பேசுற? நான் சொல்றத நீ பதட்டப்படாம கேளு. தாத்தா தாத்தா இறந்துட்டாருடி. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு இப்போதான் தகவல் வந்துச்சு. நேச்சுரல் டெத் இல்லைன்னு போலீஸ் சொல்றாங்க. உன்னால கிளம்பி வர முடியுமா? இதோ இப்பவே நான் கிளம்புறேன் என்று சொல்லி போனை கீழே போட்டுவிட்டு இடிந்து போய் அப்படியே தரையில் அமர்ந்தாள். என்ன நடந்தது நரசிம்ம பெருமாள் ஐயாவிற்கு? அத்தியாயம் 2. துயரம். ரவிக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. சரிந்து விழுந்து கண்கள் முழுக்க நீர் நிரம்பி அதிர்ச்சியில் இருக்கும் மாயாவிடம் ஓடிச் சென்றார் ரவி. மாயாவை தூக்க ரவி அவளை தொட்ட நொடிதான் தாமதம் என அழ ஆரம்பித்தாள். மாயா, என்னாச்சுடி? யார் போன்ல? ஏன் அழுவுற? மாயா, இங்க பாரு என நேராக உட்காரக்கூட முடியாமல் உடல் வலுவிழந்து போன மாயாவின் முகத்தை நிமிர்த்தினார் ரவி. மாயா, என்னாச்சுடாமா? ஏன் அழுவுற? இங்க பாரு, என்ன பாரு, அழாத ப்ளீஸ் என அவளை அள்ளி கட்டிப்பிடித்து கொண்டார் ரவி. மாயாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. அழுவதை நிறுத்திவிட்டு பேசவும் முடியவில்லை. அழுது அழுது அவளுக்கு மூச்சு அடைக்கிறது. சுற்றி நின்று இங்கு என்ன நடக்கிறது என புரியாமல் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்த வெங்கட் ஓடிச் சென்று தண்ணீர் கொண்டு வந்தான். மாயா, இந்த தண்ணியை குடிங்க. ரவி வேகமாக அந்த பாட்டிலை வாங்கி, மாயா பாப்பா என பாரு, இந்தா இதை குடி என அவளுக்கு தண்ணீரை கொடுக்க மாயாவே முயற்சித்தாலும் அந்த தண்ணீர் தொண்டைக்குழியை தாண்டி இறங்கவில்லை. இப்படியே தன் உயிர் வற்றும் வரை மாயா அழுது கொண்டிருக்க காரணம் எதுவும் தெரியாமல் உடன் இருந்தவர்கள் குழப்பத்துடனும் பயத்துடனும் இருந்தனர். ரவி மாயாவின் செல்போனை வாங்கி கடைசியாக யார் கால் செய்தது என பார்த்தான். அது மாயாவின் தோழி. ரவிக்கும் அறிமுகம் இருந்தது. ரவி வெங்கட்டிடம் மாயாவின் போனை கொடுத்து, வெங்கட், இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்குறியா? மாயா இப்படி இருக்கான்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் ஆஸ்கர் என சொல்ல வெங்கட்டும் ரவி சொன்னபடி ஃபோன் செய்தான். மாயாவால் அழுகையை குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. இவ்வளவு நேரம் அழுததற்கு இப்பொழுது அவள் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது, அதுவும் மிக மெல்லிய குரலில், இந்தியா. உடனே இந்தியா போகணும். போலாம்மா, இப்பவே போலாம், ஒன்றும் இல்லை, சரியா? அழாதடம்மா ப்ளீஸ் என மாயாவின் அழுகையை நிறுத்த முயற்சித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் வெங்கட் ரம்யாவிற்கு கால் செய்திருந்தான். என்ன கிளம்பிட்டியா? ஹலோ, இல்லை நான் ரம்யா இல்லைங்க, அவங்க ஆஃபீஸ் மேட். நீங்கள் ஃபோன் பண்ண அப்புறம் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. அதான் என்னாச்சுன்னு கேட்கலாம்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என வேகமாக வெங்கட் பேசி முடிக்க, சாரி பிரதர், ரம்யாவோட தாத்தா இறந்துட்டாங்க. அதுவும் யாரோ கொலை பண்ணதா போலீஸ் சொல்றாங்க. ரம்யா சீக்கிரம் சென்னைக்கு வரணும். அதிர்ச்சியான வெங்கட், என்னங்க சொல்றீங்க? யாரு, எப்படி நடந்துச்சு? போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க பிரதர், இன்னும் முழு தகவல் கிடைக்கல. சரிங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம். காலை கட் செய்துவிட்டு ரவியிடம் ஓடி வந்து ரவியின் காதில் தகவலை சொன்னான். ரவிக்கு எல்லாம் புரிந்தது. அவருக்குமே அழுகை வந்தது. கட்டுப்படுத்தி கொண்ட ரவி, வெங்கட், உடனே இந்தியாவுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு பாருங்க ப்ளீஸ்
இதை ரவி சொல்லும்போது அவரை இருக்க பிடித்துக்கொண்டு கதறி அழுதாள் மாயா. வெங்கட் மற்ற நண்பர்களிடம் விஷயத்தை சொல்லி ரவியும் மாயாவும் இந்தியா செல்ல வேலையை ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் ரவியிடம் வந்த வெங்கட், இன்னும் 1 ஹவர்ல டைரக்ட் சென்னை ஃப்ளைட் இருக்கு, ஆனா அதுல ஒரு டிக்கெட் தான் இருக்கு, வேற ஆப்ஷன் இல்லையா? அடுத்த ஃப்ளைட் எப்போ? இந்த நேரத்துல பேசும் அளவிற்கு தேறியிருந்தாள் மாயா. இல்ல ரவி, நான் தனியாவே கிளம்புறேன். இல்ல மாயா, இந்த நிலைமையில நான் உன்னை தனியா அனுப்ப முடியாது. அண்ட் நானும் வரணும் தானே. நீ அடுத்த ஃப்ளைட்ல வா, நான் உடனே கிளம்புறேன். என்னால வெயிட் பண்ண முடியாது. இல்ல மாயா, அது சரியா வராது. ரவி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அங்க என் தாத்தா மார்ச்சுரியில இருக்காரு. நான் எவ்வளவு சீக்கிரமா போகணுமோ போயே ஆகணும். ப்ளீஸ் ரவி. ரவி அமைதியானார். வெங்கட், எனக்கு அந்த டிக்கெட்டை உடனே புக் பண்ணுங்க ப்ளீஸ். வெங்கட் டிக்கெட்டை புக் செய்ய மாயா இந்தியா கிளம்பினார். கிட்டத்தட்ட 20 மணி நேர பயணம். இந்த பயணம் முழுவதும் சிறு வயதில் இருந்து தாத்தாவுடன் செலவழித்த நேரம் குறித்த நினைவுகளுடன் அழுதபடியே பயணித்தாள் மாயா. இன்னும் 4 நாட்களில் மாயாவின் திருமணத்திற்காக தாத்தா கனடா வருவதாக திட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தாத்தாவின் உடலை பார்க்க தாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நினைத்து அழுதாள் மாயா. உடன் பயணித்த பயணிகள் இவளை வித்தியாசமாக பார்ப்பதும் சிலர் ஆறுதல் சொல்ல முயற்சிப்பதுமாக அந்த பயணம் நீடித்தது. தாத்தா, கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே என் கூட இருந்துறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ மிஸ் பண்றேன்னு உன்கிட்ட வந்துட்டா இங்க உன் பாட்டி என்ன மிஸ் பண்ணுவாளே. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அவளை போய் பார்க்கலன்னா என்னாலையும் இருக்க முடியாது, அவளாலையும் இருக்க முடியாது. தாத்தா, பாட்டி சாமியாகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் நீ அவங்களுக்காக யோசிக்கிறியா? அவ்வளோ பிடிக்குமா உனக்கு பாட்டிய? அட கழுத, உன் பாட்டி இல்லைன்னா நான்லாம் எப்பவே சாத்தான் ஆயிருப்பேன். அந்த சாமி தான் என்ன மனுஷனாவே வச்சிருக்கா. தாத்தா, சரி சரி, அதை விடு. உன் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. நீ தான் வேணும் தாத்தா. எங்க கூட வந்துறேன். அதெல்லாம் முடியாது. வேணும்னா கல்யாணம் முடிஞ்சு நீ இங்க வா. மாப்பிள்ளையும் நீயும் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. அப்புறம் அப்புறம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். உங்க அம்மா அப்பா ஞாபகமா? என்ன கிஃப்ட் தாத்தா? அத கல்யாணத்தப்பத்தான் கொடுப்பேன், அப்ப பாத்துக்கோ. இதுதான் மாயாவிடம் தாத்தா நீண்ட நேரம் சந்தோஷமாக பேசியது. கடைசியில பாட்டிக்கிட்டே போயிட்டியே தாத்தா என மனதிற்குள்ளேயே யோசித்து யோசித்து அழுது கொண்டே 25 மணி நேரத்தில் இந்தியா வந்து சேர்ந்தார். அவளுக்காக ரம்யா விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்தாள். இருவரும் முதலில் சென்ற இடம் மார்ச்சுவரி. கழுத்து அறுக்கப்பட்டு துடித்து இறந்திருந்த தாத்தாவின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு துணியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. தாத்தா உடலில் மேல் விழுந்து கதறி கதறி அழுதாள் மாயா. யார் தடுத்தும் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. பல மணி நேரம் ஆனது அவள் அழுகையை கட்டுப்படுத்த. அதுவும் அவள் உடல் சோர்ந்ததாலும் கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆனதால் உடனடியாக இறுதி சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதாலும் தான் அழுகையை கட்டுப்படுத்தினாள் மாயா. உடலை வாங்க காவல்துறை அனுமதி வேண்டும் என்பதால் காவல் நிலையத்திற்கு சென்றனர் இருவரும். அங்கு விஷயத்தை சொல்ல ஏட்டு சத்தியமூர்த்தி கையில் பேப்பர் பேனாவுடன் வந்தார். ஏமா இறந்தவருக்கு நீ யாருமா? பேத்தி சார். நீ பேத்தியா? அந்த பொண்ணு பேத்தியா? நான் தான் சார். எங்கிருந்து வரீங்க? சார், நான் கனடால ஒர்க் பண்றேன். இப்போ அங்கிருந்து தான் வரேன். இங்க பாருமா, நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிருக்கானுங்க. அப்பதான் அந்த பெரியவரையும் கொண்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் சிசிடிவி கைரேகைன்னு எந்த தடயமும் கிடைக்கல. உங்களுக்கு எதிரிங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். சார், நாங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். தாத்தா உடம்ப வாங்கிக்கலாமா? இதெல்லாம் அப்புறம் கூட வச்சுக்கலாமே. இருமா, நானும் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், விளையாடிக்கிட்டா இருக்கேன். சரி சரி, இந்த இடத்துல ஒரு கையெழுத்தை போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரையும் எழுதுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறோம். கையெழுத்து போட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் மாயா. ஏமா எங்கே போகிறீங்க? நீங்களா போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூட அனுப்புகிறேன், இருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று 15 நிமிடம் கழித்து வந்த சத்தியமூர்த்தி, அப்படி என்னதான் அந்த ஆளு வீட்டில் வேலை இருக்குமோ? எப்போ பார்த்தாலும் எல்லா கான்ஸ்டபிளையும் வீட்டு வேலைக்கே அனுப்பிடலாம். இதுக்கு அரசாங்க சம்பளம் மயிறு வேற.
என முணுமுணுத்தபடி மாயாவிடம் வந்தார். ஏமா, நானே வரேன், வண்டியை எடுங்க, நான் மார்ச்சரி வந்துடுறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க, முன்னாடி போயிட்டீங்கன்னா நில்லுங்க, நான் வந்துடுறேன், சரியா, போங்க என்றபடி அவருடைய பல்சர் பைக்கை எடுத்தார். மூவரும் மார்ச்சுரி வந்தனர். ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து உடல் அமரர் ஊர்தியில் ஏற்றப்பட்டு நுங்கம்பாக்கம் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாயாவின் பாட்டி புதைக்கப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் தாத்தாவும் புதைக்கப்பட்டார். சிசிடிவி ஆதாரங்கள் இல்லை, கைரேகை இல்லை. எப்படி உள்ளே வந்து எப்படி இதையெல்லாம் செய்து முடித்து தப்பியிருப்பான் கொள்ளையன்? யார் அவன்? என்ன நடந்தது? அத்தியாயம் 3. தடயமில்லா கொலை. சம்பவ இடத்தில் ஒரு தடயம் கூட கிடைக்கவில்லை. தடயவியல் நிபுணர்கள், காவல்துறை, மோப்பனாய் என யார் கண்களிலும் எந்த தடயமும் படவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் நரசிம்ம பெருமாளே தற்கொலை செய்து கொண்டாரா என யோசிக்க வைக்கும் அளவிற்கு ஆதாரங்கள் எதுவும் இன்றி குழப்பம் மட்டுமே சூழ்ந்திருந்தது. நரசிம்ம பெருமாள் அவர்களின் கழுத்தை அறுத்த கத்தி சம்பவ இடத்தில் இல்லை. மேலும் பீரோ லாக்கர் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களை வைத்து மட்டுமே இது கொள்ளை சம்பவம் என போலீஸ் முடிவுக்கு வந்தது. அதே நேரம் நரசிம்ம பெருமாள் வீட்டின் ஹால் பகுதியில் இருக்கும் சிசிடிவி, வாசலில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை சோதித்து பார்க்கும் போது அதில் எந்த குளறுபடியும் இல்லை. அந்த சிசிடிவி ஒரே ஒரு இடத்தில் 10 வினாடிகள் மட்டுமே கட் செய்யப்பட்டு மீண்டும் ரெக்கார்டாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த 10 வினாடிகளில் இவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்துவிட்டு யாராலும் தப்பித்திருக்க முடியாது. அதே சமயம் சிசிடிவி காட்சியில் ஒரு வினாடி தவறாமல் அப்படியே எல்லாம் ரெக்கார்டாகி இருக்கிறது. அதில் யாரும் உள்ளே வந்ததற்கான பதிவுகள் இல்லை. இது மிகப்பெரிய குழப்பமாக காவல்துறைக்கு இருந்தது. பக்கத்து வீடு, அந்த தெருவில் இருக்கும் மற்ற வீடுகளின் வெளியே இருக்கும் சிசிடிவி கேமராக்களை சோதித்து பார்க்கும்போது அவை எல்லாமே சரியாக சம்பவம் நடப்பதற்கு அரை மணி நேரம் முன்பே செயலிழந்துள்ளது. மற்ற எல்லா இடங்களிலும் சிசிடிவி பழுதாகி இருக்கும் நிலையில் சம்பவம் நடந்த வீட்டில் அது முறையாக இயங்குவதும் அதில் ஒரு சாட்சியமும் இன்றி இயல்பான காட்சிகள் மட்டுமே அதில் இருப்பதும் பெரும் குழப்பத்தை மட்டுமே உண்டாக்கியது. காவல்துறைக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் தான் இந்த வழக்கை விசாரித்து வந்தார். அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான ஏட்டு சத்தியமூர்த்தி அவ்வப்போது இவருக்கு சில அறிவுரைகளை வழங்குவது உண்டு. அப்படி சத்தியமூர்த்தியின் அறிவுரைப்படி இதற்கு முன்பாக இது மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் நடந்திருக்கிறதா என தேடி முடிவு செய்யப்பட்டது. அதில் சரியாக 6 மாதத்திற்கு முன்பு முதன்முறையாக இந்த மாதிரியான ஒரு வழக்கு பல்லாவரம் காவல் நிலையத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அங்கு கொலை நடைபெறவில்லை, திருட்டு சம்பவம் மட்டுமே நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 75 இடங்களில் அடுத்தடுத்து இதே போன்று திருட்டு நடந்திருக்கிறது. அதில் 10 இடங்களில் கொலை வழக்கும் பதிவாகி இருக்கிறது. இந்த 75 வழக்குகளுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை சிசிடிவி செயல்பட்ட முறைதான். நரசிம்ம பெருமாள் வீட்டு சிசிடிவி போலவே 10 வினாடி நிறுத்தப்பட்டு பின் அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் யாரும் உள்ளே வருவதற்கோ வெளியே செல்வதற்கான பதிவுகளோ இல்லை. அதே நேரம் அந்த வீட்டை தவிர சுற்றி இருக்கும் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் சம்பவ நாள் இரவு பழுதாகியுள்ளது. இந்த ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து இது எல்லாமே ஒரே திருடனால் அல்லது திருட்டு கும்பலால் செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறை ஒரு முடிவுக்கு வருகின்றனர். மறுபுறம் மாயா தாத்தாவின் இறுதி காரியங்களை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போய் நின்றாள். தாத்தாவின் டெத் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் சென்னையில் இருக்க முடிவு செய்தாள். மாயாவிற்கு கால் செய்த ரவி, இப்போதான் எல்லாம் முடிச்சிட்டு ரம்யா வீட்டுக்கு வந்தேன். இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கனவுல கூட யோசிக்கல ரவி. அழாதே மாயா, எனக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் தான் இருக்கு. நான் வந்துடுறேன், சரியா? ரவி, நீ வர வேணாம். நானே இன்னும் 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவேன். என்னால இங்க இருக்க முடியாது. தாத்தாவே இல்லை, நான் எப்படி இங்க? அதனால நீ வர வேண்டாம். இல்ல மாயா, நீ எப்படி அங்க சமாளிப்ப? ரம்யா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுவேன்.
அங்கிள் ஃபோன் பண்ணாரு. நான் அப்போ மார்ச்சுரியில் இருந்தனால ஃபோன் எடுக்கல. சாரி சொன்னேன்னு சொல்லிடு ப்ளீஸ். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அங்க பாத்துக்கோ. எதுவானாலும் ஃபோன் பண்ணு, சீக்கிரமா வந்துரு. லவ் யூ. ம் வைக்கிறேன். யூ டு டேக் கேர். போனை கட் செய்துவிட்டு அழும் சக்தியற்று சோர்ந்திருந்தாள் மாயா. ரம்யா மாயாவுக்கும் சேர்ந்து சமைத்துவிட்டு பீர் வாங்கி வந்தாள். மாயா அதிகம் குடிக்கவில்லை, கொஞ்சம் குடித்துவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு உறங்க சென்றாள். ரம்யா மீதம் இருந்த 2 பாட்டில் பீரையும் குடித்து முடித்துவிட்டு தூங்க போனாள். மாயாவிற்கு ஒழுங்காக தூக்கம் வரவில்லை. மார்ச்சுவரியில் வெள்ளை துணி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கருக்க ஆரம்பித்திருந்த தாத்தாவின் முகம் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருந்தது. அவள் புரண்டு புரண்டு படுக்க அவள் மேல் காலை போடுவதும் கட்டிப்பிடிப்பதுமாக கொஞ்ச நஞ்சம் வரும் தூக்கத்தையும் ரம்யா கெடுத்து கொண்டிருந்தாள். திடீரென ஒரு சத்தம் கேட்டது. சடாரென எழுந்து உட்கார்ந்தாள் மாயா. செல்போனை எடுத்து மணியை பார்க்க நேரம் 3:21 மணி. மீண்டும் சத்தம் வருகிறதா என காத்திருந்தாள். ஒருவேளை சத்தம் வரவில்லை என்றால் இது வெறும் மனப்பிரமைத்தான். மாயா காத்திருக்க சத்தம் வரவில்லை. மனப்பிரமைத்தான் என முடிவெடுத்து மீண்டும் படுத்தாள். மெல்ல கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பேய் படங்களில் துருப்பிடித்த கதவு தானாக திறக்கும் போது உண்டாகும் சத்தம் அது. மாயாவிற்கு பயம் அதிகரித்தது. ரம்யாவை எழுப்பினாள். ரம்யா, ஏய் ரம்யா, எழுந்துடுடி. வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுடி, எழுந்துரு என சத்தமின்றி மெல்லிய குரலில் பேச ரம்யா கத்தினாள். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நம்ம டைகர் தான் எதையாவது. சட்டென அவள் வாயை பொத்தினாள் மாயா. கத்தாதடி, டைகர் இங்க தான் இருக்கான். அவன் நல்லா தூங்குறான். வேற ஏதோ சத்தம் கேக்குது, எழுந்துருடி எருமமோட என மீண்டும் மெல்லிய குரலில் கொஞ்சம் அழுத்தமாக பேச ரம்யா மெல்ல கண் திறந்தாள். அறைக்கு வெளியே யாரோ உலாவுவதை இவர்கள் இருவராலும் உணர முடிந்தது. ரம்யாவும் பயந்தாள். இப்போ என்னடி பண்றது? தெரியலடி. உன்கிட்ட துப்பாக்கி இருக்கா? அதெல்லாம் இல்லடி, கத்தி இருக்கும், அதுவும் கிச்சன்ல. இப்போ கிச்சன் வரைக்கும் போகிறது ரிஸ்க். நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். இருவரும் மெல்லிய குரலிலேயே பேசிக்கொள்கிறார்கள். கிரிக்கெட் பேட், பேஸ்பால் பேட், இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கியா என ஆர்வத்தில் கத்தினாள். மாயா வேகமாக அவள் வாயை மூடி, கத்தாதடி எருமை. சாரி, கிரிக்கெட் பேட் இருக்கு. எங்க இருக்கு? கீழே ஸ்டோர் ரூம்ல. தலையில் அடித்துக் கொண்டாள். சரி, வேற வழி இல்ல, நான் கீழே போறேன். கிச்சன் போனா கத்தி எடுத்துட்டு வரேன், ஸ்டோர் ரூம் போனா பேட் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ சத்தம் போடாம இரு. சரிடி. மாயா மெல்ல எழுந்து சத்தம் வராமல் தரையில் கால் வைத்தாள். 2 அடி முன்னே நகர்ந்த மாயா திரும்பி வந்து சைகையால் ரம்யாவை அருகே அழைத்தாள். ரம்யாவும் அருகே வர அவள் தலையில் நறுக்கென ஒரு கொட்டு வைத்து, நாய் வளர்த்துருக்கலாம் நாய். சத்தம் கேட்டு நாமளே எழுந்துச்சிட்டோம். அங்க பாரு எப்படி தூங்குதுன்னு. ரம்யாவிற்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் தலையில் கொட்டியதால் வலி அதிகமாக இருந்தது. மாயா மெல்ல மெல்ல சத்தமின்றி நடந்து ஒரு வழியாக கீழே சென்று கத்தியை எடுத்துக்கொண்டாள். அவள் மேலே வருவதற்குள் ரம்யாவின் அறையில் லைட் ஆன் ஆனது. இந்த கிறுக்கச்சியை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது போல. இப்ப எதுக்கு லைட் போடுறா இவ என மனதிற்குள் திட்டிக்கொண்டே கொஞ்சம் வேகமாக அறைக்கு சென்றாள். அங்கே முழுக்க கருப்பு உடை அணிந்து கருப்பு முகமூடி போட்டிக்கொண்ட 5 அடி உருவம் ஒன்று ரம்யாவின் கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் அதிர்ச்சியில் கத்தியை கீழே போட்டுவிட்டு ஆ என்று கத்தினாள் மாயா. அந்த சத்தத்திற்கு மரியாதை கொடுக்கும் வகையில் லேசாக அசைந்து கொடுத்துவிட்டு டைகர் நிம்மதியாக அதே அறையில் தூங்கிக் கொண்டு இருந்தது. என்ன ஆனது மாயாவுக்கும் ரம்யாவுக்கும்? யார் இந்த திருடன்? அத்தியாயம் 4. சிக்கிய திருடன். கட்டிலின் வலது பக்கம் நின்று கொண்டு ரம்யாவின் வாயை ஒரு கையில் மூடியபடி மற்றொரு கையில் இருக்கும் கத்தியை அவள் கழுத்தில் வைத்தபடி நின்றது அந்த கருப்பு உருவம். மூங்கில் கம்புக்கு கருப்பு துணி சுற்றியது போல மிகவும் மெல்லிய உடல். ஆனால் அந்த உடலில் இருந்து வெளிவந்த குரல் கர்ஜனை போல் இருந்தது. லாக்கர் சாவி எங்க?
மாயா உடல் நடுங்கியபடியே ரம்யாவிடம் இருக்கிறது என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். திருடன் வாயை மூடியபடியே ரம்யாவின் கழுத்தை மேல் நோக்கி தூக்க அவள் கண்கள் இரண்டும் உயிர் பயம் கண்ணீராய் நிரம்பி வழிந்திருந்தது. லாக்கர் கீ எங்கே இருக்கு? அதே அடர்ந்த கர்ஜிக்கும் குரலில் கேட்க சாவி இருக்கும் திசையை நோக்கி கண்களை நகர்த்தினாள் ரம்யா. மாயாவிற்கு என்ன செய்வது என புரியவில்லை. அவள் சிலை போன்று நிற்க திருடன் ரம்யாவை எழுந்து நிற்க வைத்து கழுத்தில் கத்தியை வைத்தபடியே லாக்கருக்கு சென்றான். ரம்யா லாக்கரை திறக்க திருடன் எவ்வளவு தேரும், 5 லட்சம் இருக்குமா என்று அதே கர்ஜனை குரலில் கேட்டான். ரம்யா இல்லை என்பது போல தலையை ஆட்டி என்றாள். அப்ப எவ்வளவு இருக்கும்? இப்போ வாயை திறந்து பேச போறியா இல்லையா? அவ வாயத்தான் நீ மூடி இருக்கியே, எப்படா பேசுவா? திருடன் மாயாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரம்யா கழுத்தில் இருக்கும் கத்தியை இன்னும் கொஞ்சம் நெருக்கி வைத்துக் கொண்டு மெல்ல வாயில் இருந்து கையை எடுத்தான். அடுத்த நொடி திருடன் 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 என பெரும் சத்தத்துடன் கத்த ஆரம்பித்தாள். மாயா என்ன செய்வது என திணற இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத திருடன் பதறினான். ரம்யா தலையில் நச் என ஒரு அடி அடித்து அவள் வாயை மூட முயற்சித்தான். இந்த பதற்றத்தில் சுதாரித்துக் கொண்ட மாயா 2 அடி பின்னால் வந்து வேகத்துடன் பாய்ந்து பெட்டில் விழ சொகுசாக தூங்கிக் கொண்டிருந்த டைகர் பெட்டை விட்டு கொஞ்சம் மேலே பறந்து பொத்தென விழுந்தது. அப்பொழுதும் அது பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. மெல்ல எழுந்தது. உடலை லேசாக சிலிர்ப்பி விட்டு கொண்டு நின்றது. இதை பார்த்த ரம்யாவும் மாயாவும் ஆத்ம நிம்மதி அடைந்தனர். திருடனின் கண்களில் முதல் முறை மரண பயம் தொற்றிக்கொண்டது. வைத்த கண் வாங்காமல் டைகரையே பார்த்து கொண்டிருந்தான் திருடன். அங்கிருந்த மூவரையும் ஒரு முறை நன்கு பார்த்துவிட்டு மீண்டும் பெட்டில் ஏறி படுத்துக்கொண்டது டைகர். மரண பயத்தின் விளிம்பில் இருந்த திருடன் தன்னை அறியாமல் சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். மாயாவும் ரம்யாவும் திருடனையும் அவன் கையில் இருந்த கத்தியையும் கூட மறந்து உச்சபட்ச கோபத்தில் டைகரை பார்த்தனர். எந்த சலனமும் இன்றி நிம்மதியாக தூங்கியது டைகர். திருடன் சிரிப்பை அடக்க முடியாமல் அப்படியே தரையில் அமர்ந்து வயிற்றில் கை வைத்துக் கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். திருட வந்தவனிடம் கூட அவமானப்படுத்திய டைகரை நினைத்து வெறிகொண்டாள் ரம்யா. சில வினாடிகளில் சுதாரித்த மாயா வேகமாக பாய்ந்து திருடன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவன் வயிற்றின் மேல் உட்கார்ந்து அவனை அடிக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த ரம்யாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டு முதலில் அவன் முகமூடியை கழற்றி எறிந்து பின் அடி வெளுத்தனர். இருவரின் பயமும் கோபமாக மாறி அந்த கோபம் முழுவதையும் அவன் மேல் காட்டி முடித்து உடல் தளர்ந்து போகும் வரை நிறுத்தாமல் அடித்தனர். ரம்யாவும் மாயாவும் உடல் தளர்ந்து அப்படியே கட்டிலில் சாய்ந்து மூச்சு வாங்கியபடி உட்கார அடி வாங்கிய திருடன் இவர்கள் இருவருக்கும் எதிரே இரத்த காயத்துடன் வலியில் ஐயோ அம்மா என கத்தியபடி அமர்ந்திருந்தான். இப்பொழுதுதான் மாயாவும் ரம்யாவும் தெளிவாக அவனை பார்த்தனர். நிறத்தில் எலும்பும் தோளுமாக பல மாதம் வெட்டாத முடியுடன் அரும்பு மீசையுடன் இருந்தான் அவன். ஏய் யாரா நீ? என் வீட்டுக்குள்ள எதுக்குடா வந்த? எனக்கா இந்த அடி அடிச்சிட்டீங்கள, வலிக்குதுக்கா, பொம்பளைங்களா நீங்க என உடலில் இருந்த காயங்களை பார்த்தபடி பேசினான். அவன் தலையில் மீண்டும் ஒரு அடி போட்ட ரம்யா கேட்டதுக்கு பதில் சொல்றா. யாரா நீ என்று கேட்க ஏக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கவா என்றபடி எழுந்தான். மாயா சட்டென அவன் கையை பிடித்து டேய் உட்கார்றா என்றபடி எழுந்து பெட் அருகே இருந்த பாட்டிலை எடுத்து அவளும் கொஞ்சம் குடித்து அவனிடமும் கொடுத்தாள். சில வினாடிகளில் மொத்த பாட்டிலையும் குடித்து முடித்தான் திருடன். பெருமூச்சு விட்டபடி அவன் பாட்டிலை கீழே வைக்க இப்ப சொல்லு யாரா நீ என்று கேட்டாள் ரம்யா. ஏக்கா என் பேரு கோபி, அண்ணா நகர்ல இருந்து வரேன். அண்ணா நகரா? ஏங்கா என்ன மாதிரியே ஆளுங்க சேரியில இருந்து தான் வரணுமா என்ன? அண்ணா நகர்ல இருக்கிறவங்க யாரும் திருடுறது இல்லையா என்ன? டே என்ன நீ ரொம்ப பேசுற? அப்படின்னாக்கா இது ஏன் எத்தனை தடவை கேட்கறது? அப்படின்னா அண்ணா நகர்ல இருக்கு, அப்படின்னா சேரியில இல்ல. நாம போங்க. டேய் திருட்டு நாயே, அரசியல் மாதிரி பேசிட்டு இருக்க. திருடுறதுக்கு வெக்கப்படாம ஏரியா பேர் சொல்லி பெனாத்திட்டு இருக்க. ரம்யா ரம்யா இருடி, பொறுமையா இரு. டேய் நீ சொல்லு, பார்க்க இத்தினூண்டு இருக்க, திருட வந்திருக்க?
ஏக்கா திருடுறதெல்லாம் என் தொழில் இல்லை. இது வரைக்கும் மொத்தமாகவே 3 தபா தான் திருடிக்கிறேன். அது என்னடா 3 தபா? முதல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க, அதுக்கப்புறம் என் தம்பிக்கு தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட, இப்போ எனக்கு ஃபீஸ் கட்ட வந்த மாட்டிக்கினேன். திருட்டு நாய்க்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதுலயும் ஐபோன் வேற. அந்த கொடுமையை ஏன்க்கா கேட்குற? அதை வாங்கி கொடுத்த 3 மாசத்துல பிரேக்கப் பண்ணிட்டு டாடா காட்டிட்டா. அது சரி. ஆமா, 5 லட்சம் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அப்படி என்னடா படிக்கிற நீ? இல்லைக்கா, அது என்ன சொல்லுடா. 3 வருஷத்துக்கும் எனக்கு மொத்தமாக 2 லட்சம் வருங்க்கா. அப்புறம் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 4 லட்சம் வரும். மிச்சம் இருக்கிறதுல எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிக்கின்னு அப்படியே குட் பாய் ஆயிடலான்னு நினச்சேங்க்கா. லேசாக சிரித்தாள் மாயா. அப்படி என்னதாண்டா இருக்கு அந்த ஐபோன்ல? அதெல்லாம் ஒரு சீனுக்கா. அப்படியே கையில் வச்சிங்கன்னு பிள்ளைங்க முன்னாடி போகிறப்போ ஒரு கெத்தாக இருக்கும் பாருங்க. அது சரி. டேய் சரி போ, கிளம்பு. ஏய் மாயா, என்னடி அவனை போ சொல்ற? போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும் இவனையெல்லாம். ஏக்கா அதெல்லாம் வேணாங்க்கா. காலேஜில் டிசி கொடுத்துருவானுங்கக்கா, ப்ளீஸுக்கா. ஆமாண்டி, இவன் படிப்பு கெட்டுரும். போட்டும் விடு. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அட விடுடி. டேய் இனி திருடுவியா? இல்லைக்கா, ஃபீஸ் கட்ட தான் இதெல்லாம் பண்ணேன். இனி பண்ண மாட்டேங்க்கா. மாயா நீ சும்மா இரு. டேய் உட்காரா. ஏக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்க்கா. போலீஸ்லாம் வேணும்க்கா. ரம்யா ஒரு நிமிஷம் அமைதியா இரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னடி? இரு. டேய் கோபி, உன் காலேஜ் ஃபீஸ் நான் கட்டுறேன், உன் தம்பி தங்கச்சி ஃபீஸும் கட்டுறேன். குறுக்கிட்ட ரம்யா. மாயா பைத்தியமா நீ? என்ன வளரிட்டு இருக்க? ரம்யா ஒரு நிமிஷம் அமைதியா இரு. டேய் கோபி, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஏக்கா நீ பூமியை பார்ட்ட சொன்னாலும் 10 நிமிஷத்துல பார்க்கிட்டு வந்துடுவேன். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுக்கா. மாயா லேசாக சிரித்தபடி நீ எதையும் பொருட்ட வேணாம், நான் சொல்றத முழுசா கேளு என்று தாத்தாவின் மரணம் பற்றியும் திருட்டு நடந்தது பற்றியும் முழுமையாக அவனிடம் சொன்னாள் மாயா. சோ எனக்கு இந்த திருட்டு கும்பல் யாருன்னு தெரியணும். உன்னால உதவி பண்ண முடியுமா? என்னக்கா சொல்ற? நம்ம தாத்தாவை போட்டானுங்களா? ஏக்கா நான் தொழிலுக்கு புதுசு தான், ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான் இந்த தொழில்காரவங்க இருக்கிற கிளப்ல அவன் மெம்பரு. அவனாண்ட கேட்டா விலாவரியா டீட்டெயில்ஸ் கிடைக்கும்க்கா. சரி, முதல்ல அவனுக்கு கால் பண்ணு. மாயா தேவையில்லாத வேலை பாக்குற, சொல்றத கேளு. நான் பாத்துக்கிறேன்டி. என் தாத்தாவை கொன்னவங்கள அப்படியே சும்மா விட்டுட்டு போக முடியாது. ஆமாக்கா, அது எப்படி விட முடியும்? உங்க தாத்தாவா இருந்தா உங்களுக்கு தெரியும். டேய் மூடிட்டு இரு, இல்ல அவ்வளவுதான் உன்னை. ஏக்கா பாத்தியா, நான் மாஸ்க் போட்டு இருந்தப்போ என்னை பார்த்து நடிகன்னு இருந்தாங்க. இப்ப என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? கடுப்பான ரம்யா. டேய் கொன்னுடுவேன், ஓடிடு. மாயா இதெல்லாம் உன்னாலதான். அப்பவே இந்த நாயை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருந்தா. விடுடி ரம்யா. டேய் அமைதியா இரு. உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண சொன்னல. ஏக்கா ட்ரை பண்ணின்னு தான் காக்குறேன், அவன் எடுக்கல. நேர்ல போனா பிடிச்சிடலாம். சரி வா போலாம். மாயா என்ன விளையாடுறியா? இந்த திருட்டு பயலோட விடிய காத்தால 4 மணிக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ரிஸ்கா இருந்தாலும் அதை எடுக்க தான் போற ரம்யா. இது எதுவும் ரவிக்கு தெரிய வேணாம், சொல்லாத. கோபி லெட்ஸ் கோ. கோபி எழுந்து கிழிந்திருந்த அந்த கருப்பு உடையை கழட்டிவிட்டு உள்ளே போட்டிருந்த பேண்ட் டிஷர்ட்டுடன் தயாரானான். இப்பொழுது மெல்ல கண்முழித்து பார்த்த டைகர் விருட்டனை எழுந்து நின்று உடலை சிலுப்பி அதி பயங்கர குரலில் கோபியை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. கோபி டைகரை ஒரு முறை பார்த்துவிட்டு ரம்யாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ரம்யா கோபத்தின் உச்சியில் அங்கிருந்த தலையணையை எடுத்து டைகரை அடித்து விரட்டினாள். மாயாவும் கோபியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தனர். கோபியுடன் இணைந்து தாத்தாவின் மரண பின்னணி மர்மங்களை உடைக்கும் பயணத்தை தொடர்ந்தாள் மாயா. வெற்றி பெறுவாளா? அத்தியாயம் 5. 11 மர்டர்ஸ். சார் உருட்டுறதை நிறுத்திட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு வருவோமா? டேபிள் வெயிட்டை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் குமரனுக்கு கமிஷனர் ஆபீஸ் போக வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினார் சத்யமூர்த்தி. 40 வயதான இன்ஸ்பெக்டர் குமரன் ரெக்கமெண்டேஷனில் பதவி உயர்வு பெற்று வந்தவர். இதனால் அவருக்கும் ஏட்டு சத்தியமூர்த்திக்கும் எப்பொழுதுமே ஒத்துப்போகாது. அதே நேரம் சத்தியமூர்த்தி குமரனை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். அவர் அனுபவத்திற்கு இதுபோன்று லஞ்சம் வாங்கிக் கொண்டு வேலையை சரியாக பார்க்காமல் இருக்கும் குமரனை பார்க்கும் போதெல்லாம் வர்ச்சி கொண்டு எரியும்.
குமரனின் எல்லா வேலைகளையும் சத்தியமூர்த்தி தான் செய்வார். சம்பவ இடத்திற்கு லேட்டாக செல்வது, கையெழுத்து போடுவது, கமிஷனர் அலுவலகம் செல்வது, இதை மட்டுமே செய்து கொண்டு சம்பளம் வாங்கிக் கொண்டு இருப்பவர்தான் இன்ஸ்பெக்டர் குமரன். அப்படியாக கமிஷனர் அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினார் சத்தியமூர்த்தி. அண்ணே, ஆமா, இப்ப எதுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் வச்சிருக்கானுங்க என்று குமரன் கேட்க, இது வேறையா சார், அந்த பெரியவர் கொலை கேஸ் விஷயமா தான். அது மட்டும் இல்லாம சென்னையில மட்டுமே 75 இடத்துல இதே மாதிரி நடந்திருக்கு. இதோட சேர்த்து 11 கொலை ஆயிருக்கு. இதை பத்தி பேசத்தான் சார். ஆமா, இந்த கேங் தான் மற்ற இடத்துலயும் பண்ணாங்கன்னு எப்படின்னு சொல்றீங்க சார்? கோச்சிக்காம அந்த கேஸ் கட்டை எடுத்து படிங்க சார். கமிஷனர் கேள்வி கேட்குறப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். நேரமாச்சு, வாங்க போகலாம். சும்மா உசுறு வாங்கிக்கிட்டு என உள்ளுக்குள்ளேயே முனகினார் சத்தியமூர்த்தி. சரி சரி வாங்க. இருவரும் கிளம்பினார்கள். செல்லும் வழியிலேயே கேஸ் பற்றிய தகவல்களை மனப்பாடம் செய்து கொண்டே வந்தார் குமரன். கமிஷனர் அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் கூடியிருந்தனர். சத்தியமூர்த்தி வெளியே காத்திருக்க குமரன் மீட்டிங் நடக்கும் அறைக்குள் நுழைந்தார். இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றதிலிருந்து குமரன் தனியாக பங்கேற்கும் முதல் பெரிய மீட்டிங் இதுதான். அது மட்டுமின்றி இவர் பதில் சொல்லும் இடத்தில் இருப்பதால் பதற்றம் அதிகமாகத்தான் இருந்தது. கேஸ் பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக குமரன் விளக்கி முடித்தார். மிஸ்டர் குமரன், அடுத்ததா என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார் கமிஷனர் ராதிகா. மேடம், சிசிடிவி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாததால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மேடம். சீக்கிரமே ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிரும். மிஸ்டர் குமரன், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 11 மர்டர் நடந்திருக்கு. கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி எப்படி இந்த கேஸை விடுறதுன்னு தெரியலையே. மேடம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அது என்று தடுமாறினார் குமரன். சரி விடுங்க, நாங்க ஆல்ரெடி ஒரு முடிவு பண்ணிட்டோம். இந்த கேஸை இனி நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம். இனிமேல் இந்த கேஸை இவர் பார்த்துப்பாரு. மீட் மிஸ்டர் அன்புச்செல்வன் என எஸ்பி அன்புச்செல்வனை அறிமுகம் செய்து வைக்க 6 அடி உயரத்தில் மாநிறத்தில் கட்டுமஸ்தான உடல்வாகுடன் கம்பீரமாக எழுந்து நின்றார் அன்புச்செல்வன். மிஸ்டர் குமரன், சீக்கிரம் இவர்கிட்ட கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. தன்னையும் மறந்த குமரன் அப்பாடா என்றார். அங்கிருந்த அதிகாரிகள் எல்லோரும் சத்தமாக சிரிக்க கடுப்பானார் கமிஷனர். குமரன், வாட் இஸ் திஸ் என கோபமாக கேட்க, சாரி மேடம், சாரி. கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். குமரன் விருட்டென எழுந்து நின்று ஒரு வலுவான சல்யூட்டை அடித்துவிட்டு தேங்க்யூ மேடம் என கம்பீரமாக சொல்ல இன்னும் சத்தமாக சிரித்தனர் அதிகாரிகள். பரபரப்பாக வெளியே வந்த குமரன் சத்தியமூர்த்தியை தேடினார். சத்தியமூர்த்தி காரின் அருகே நின்று டீ குடித்து கொண்டிருக்க அவரிடம் வேகமாக சென்றார். அண்ணே, ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னே. என்ன சார், என்ன ஆச்சு? இந்த கேஸ வேற யாரோ அன்புச்செல்வன்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இனிமே இந்த தலைவலி நமக்கு இல்லை என்று சொல்லி பல்தெரிய ஹிஹிஹி என சிரித்தார். அண்ணே, நாக்கில டீ தூள் வந்துருச்சு சார் என சொல்லிவிட்டு டீ கடைக்காரனை பார்த்து திட்டத் தொடங்கினார் சத்தியமூர்த்தி. டேய், அறிவில்ல, உன் வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா? டீயை ஒழுங்கா வடிகட்டி கொடுக்க முடியாதா? வேலை களவாணி, இருக்க வேலையை ஒழுங்கா பாருங்கடா என மறைமுகமாக திட்டி முடிக்க எதுவுமே தெரியாதது போல் சிரித்தபடி நின்றார் குமரன். அந்த நாளின் இறுதியில் வழக்கு கைமாறியது. அன்புச்செல்வன் நேரடியாக குமரனின் ஸ்டேஷனுக்கு வந்து வழக்கு சார்ந்த ஆவணங்களை வாங்கிக் கொண்டு சத்தியமூர்த்தியை அழைத்து கொண்டு காரில் கிளம்பினார் அன்புச்செல்வன். சத்தியமூர்த்திக்கு அன்புச்செல்வன் மேலும் நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் அன்புச்செல்வனுக்கு 30 வயதுதான் இருக்கும். சின்ன பசங்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க என்கிற பொது புத்தியோடு தான் அன்புச்செல்வனையும் பார்த்தார் ஏட்டு சத்தியமூர்த்தி. என்ன சார், நீங்களும் கேஸ் டீட்டெயில்ஸை மட்டும் வாங்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்களா? அன்புச்செல்வன் பதில் எதுவும் சொல்லாமல் லேசாக சிரித்தார். சார், இந்த கேஸ் பற்றி முழுசாக விசாரிச்சது நீங்கள் தான் எனக்கு தெரியும். அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த பேப்பர்ஸில் இருக்கிறதையும் தாண்டி எனக்கு உங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வேணும். என்ன டீட்டெயில்ஸ் வேணும் சார்? நீங்கள் என்னவெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சார். சத்தியமூர்த்திக்கு உரிய மதிப்பு கொடுக்கும் அன்புச்செல்வனை பிடித்திருந்தது. சார், இப்பவே சொல்றேன் சார், இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்க போகுது. அப்படி என்ன இருக்கும்? இது சாதாரண திருட்டு கேஸ் தானே? இல்ல சார்,
எனக்கு அப்படி தோணல. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் படி 75 இடத்துல இந்த மாதிரி திருட்டு நடந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 75 இடத்துலயும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் தடயமும் சிசிடிவியும் இல்ல. அப்படின்னா ஒரு பெரிய டீம் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்க போற மிகப்பெரிய சவால் சம்பவம் நடக்கிற வீட்டுல இருக்கிற சிசிடிவில எப்படி எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜஸை கோர்ட்ல போட்டு காட்டினா அங்க திருட்டே நடக்கலைன்னு ப்ரூவ் பண்ணிட முடியும் சார். அப்படி இருக்கிறப்போ அவனுங்க ஏன் திருட்டு போனதுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போகணும்? அவனுங்க நமக்கு சவால் விடுறானுங்க சார். எல்லா ஆதாரத்தையும் அடிச்சிட்டு வேணும்னே லாக்கரை உடைச்சி திறந்த மாதிரியே விட்டுட்டு போயிருக்கானுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்னு நேரடியா கேட்கறானுங்க. ஒரு சின்ன தப்பு கூடவா அவனுங்க பண்ணல? 75 இடத்துல அவனுங்க ரொம்ப நிதானமா ஆர்கனைஸ்டா இதை பண்ணியிருக்கானுங்க சார். எந்த பரபரப்பும் இல்லை, அவசரமும் இல்லை. ஒருவேளை யாராவது அவனுங்களை பார்த்துட்டா கொண்டு போட்டுட்டு போயிடுறானுங்க. அந்த பக்கம் போன வண்டிங்க மெயின் ரோட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அதையும் செக் பண்ணிட்டான் சார். ஒரு வண்டி எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த நேரத்துலையும் சந்தேகப்படுற மாதிரி வண்டிங்க அந்த ஏரியாக்குள்ள போகலை. முதல் நாளே அந்த இடத்துல போயிட்டு மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? விசாரிச்சிட்டேன் சார். அந்த மாதிரி சந்தேகப்படுற ஆட்கள் ஏரியாக்குள்ள வரல. முக்கியமா கடைசியா நடந்த நரசிம்ம பெருமாள் கொலையில அந்த ஏரியா பசங்க 2 மணி வரைக்கும் அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் கேரம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போயிருக்கானுங்க. 3:30க்கு அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. சிட்டில திருட்டு நகை விற்கிறவங்க பொருளை கைமாத்துறவனுங்கன்னு எல்லாரையும் விசாரிச்சிட்டோமா? நாளைக்கு அவனுங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன் சார். சரி சரி, என் ஆஃபீஸ்க்கு வர வச்சிருங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்த வீட்டை தவிர மற்ற சிசிடிவி எல்லாமே சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்படின்னா அவனுங்க மற்ற சிசிடிவி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணாமல் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் வீட்டு சிசிடிவியில் மட்டும் ஏதோ பண்ணுறானுங்க. அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஹேக் பண்ணியிருப்பாங்களா? இல்லை சார், விசாரிச்சிட்டேன். அதுவும் பண்ணலை, வேற ஏதோ தான் பண்ணியிருக்கானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட நிற்க போகிறதில்ல சார். அவனுங்க அடுத்து எங்க கை வைக்க போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு டீட்டெயில் வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஆள் கூட இருக்கீங்க? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்களாவது இந்த கேஸை சீக்கிரம் முடிங்க. அவனுங்க கொலை பண்ண தயங்க மாட்டுறானுங்க. பொருள் போனா போகுது, உசுறு போக விட்டுறாதீங்க சார். அவ்வளவுதான் சார். அப்படியே எங்கேயாவது விட்டீங்களா, நான் ஸ்டேஷனுக்கு போய் இருக்கிற வேலையை பார்ப்பேன். சார், எங்க போறீங்க? இந்த கேஸ்ல என் கூட நீங்களும் தான் இருக்க போறீங்க. ஓகே சார். எல்லா கோணங்களிலும் வழக்கை விசாரித்து முடித்திருந்தார் சத்தியமூர்த்தி. அவர் விசாரணையின்படி எந்த கோணத்திலும் வழிகள் இன்றி இருக்கும் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாரா அன்பு செல்வன்? மறுபக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மாயா? அத்தியாயம் 6. என் ஃப்ரெண்டை காணோம். மாலை 5 மணி. காலை 4 மணிக்கு கோபியுடன் கிளம்பிய மாயா இன்னும் வீடு வந்து சேரவில்லை. ரம்யா எத்தனையோ முறை கால் செய்து பார்த்தபோதும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டே இருந்தது. காலை 10 மணி வரை மாயா ரம்யாவிடம் பேசிக்கொண்டு இருந்தாள். அதன் பிறகு அவளை தொடர்பு கொள்ள முடியாமல் போக குழம்பிப்போனாள் ரம்யா. ஹலோ, ஹே மாயா, எங்கடி இருக்க? ரம்யா, நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்கிறேன். நீ பயப்படாத. ஐம் ஓகே ஹியர். இஃப் ரவி கால்ஸ் யூ, சமாளிச்சுக்கோ ப்ளீஸ். பை பை, ஐ ஹாவ் டு கோ. இதுதான் மாயா கடைசியாக ரம்யாவிடம் பேசியது. ரம்யாவிற்கு நேரம் போக போக பயம் அதிகரித்தது. கோபி குறித்த எந்த தகவலும் அவளிடம் இல்லை. மாயாவை எங்கு போய் தேடுவது? அவளுக்கு ஏதாவது நடந்தால் ரவிக்கு எப்படி பதில் சொல்வது என யோசித்து யோசித்து பயந்தாள் ரம்யா. நேரம் போக போக பயம் அதிகரித்தது. காவல்துறையிடம் சொல்லிவிட முடிவெடுத்தாள். உடனே அவள் இன்ஸ்பெக்டர் குமரனை சந்திக்க புறப்பட்டாள். குமரன் காவல் நிலையத்தில் பெரிய இலை போட்டு மட்டன் வறுவல், பீஃப் பொரியல், மீன் வறுவல், கோழி முட்டை இவை 4ம் சீரான இடைவெளியில் 4 இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்க பிரியாணியை கொட்டி பொளந்து கட்டி கொண்டிருந்தார். காவல் நிலையம் வந்த ரம்யா நேரடியாக குமரன் அறைக்குள் நுழைந்து அவரை அந்த நிலையில் பார்த்ததுமே மாயா கிடைப்பாள் என்ற நம்பிக்கை போய்விட்டது. ஏமா 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 உள்ள போகக்கூடாதுமா என்றார் ஒரு கான்ஸ்டபிள். யாருமா நீ? யோ விடியா, நீ போ, நான் பேசிக்கிறேன் என்று சாப்பிட்டு கொண்டே பேசினார் குமரன். சார், என் பெயர் ரம்யா. என் ஃப்ரெண்டு மாயாவை காணோம்.
காணோமா? சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். சார் அது இல்லை, எங்கள் தாத்தாவை இப்போதான் யாரோ கொலை பண்ணாங்க சார். இப்போ மாயாவையும் காணோம். யார் உங்க தாத்தா? நரசிம்ம பெருமாள். அதான் சார், திருடிட்டு கொலை பண்ணிட்டு போனாங்கல்ல, அவரோட பேத்தி தான் மாயா என்று ஆரம்பித்த ரம்யா கோபி வந்ததையும் பின் மாயாவும் கோபியும் சென்றதையும் மாயா கடைசியாக கால் பேசியதையும் என எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். குமரன் இப்பொழுதும் லேசாக பெருமூச்சு விட்டபடி மனசுக்குள் அபாடா என்று சொல்லிக் கொண்டார். அவரை பொறுத்தவரையில் கடினமான வழக்குகள் எதுவும் அவருக்கு வந்துவிடக்கூடாது. ஏமா, உன் பேர் என்ன சொன்ன? ரம்யா சார். ரம்யா, இங்கே பாரு ரம்யா. ரம்யா அவர் வாய் முழுவதும் இருக்கும் பிரியாணியையும் கையில் இருந்த பெரிய மீன் துண்டையும் பார்த்து கொண்டிருந்தாள். இந்தம்மா இங்கே பாருன்னா என் சோத்தை பார்க்கக்கூடாது, என்ன பாரு என சத்தமாக சொன்னார். ரம்யா சுயநினைவு பெற்றது போல் நிமிர்ந்தாள். அந்த கேஸை இப்போ நான் பார்க்கல, கேஸ் கை மாறிடுச்சு, வெளியே போங்க, யார்கிட்ட போகணும்னு கான்ஸ்டபிள் சொல்லுவார். ராஜு, யோ ராஜு என கத்தினார். கான்ஸ்டபிள் ராஜு ஓடி வர, கூட்டிட்டு போ, அவர் கூட போமா. ரம்யா கான்ஸ்டபிள் ராஜுவிடம் மீண்டும் முதலிலிருந்து நடந்த எல்லாவற்றையும் சொல்ல ராஜு ரம்யாவை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லிவிட்டு மீண்டும் குமரனிடம் வந்தார். என்னையா, அந்த பொண்ணு போயிடுச்சா? கம்ப்ளைண்ட் எழுத சொல்லியிருக்கேன் சார், எனக்கு ஒரு யோசனை தோணுது சார், சொல்லட்டுமா? சொல்லு கேட்போம் என்று சாப்பிட்டு கொண்டே சொன்னார் குமரன். சார், ஏற்கனவே நாம் எந்த கேஸும் பிடிக்கிறது இல்லைன்னு உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்கு. இந்த பொண்ணு இப்போ சொல்லிட்டு இருக்காளே கோபி, அவன் நமக்கு தெரிஞ்ச பையன்தான், அவன் எங்கே இருப்பான்னு கூட தெரியும், கால் பண்ணி கூப்பிட்டா அவனே இங்கே வந்துடுவான் சார். சரி, நாம ஏன் இந்த கேஸை எடுத்துக்க கூடாது? அந்த அன்பு செல்வனுக்கு ஏன் கொடுக்கணும் சார்? யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை கடத்தின கேஸை ஒரே ராத்திரியில் பிடிச்சாரு குமரன் சார்னு டிபார்ட்மெண்ட் முழுக்க உங்களை பற்றி பேசுவாங்கல்ல. நீ சொல்கிற ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரே நைட்டில் வேணாம், 24 மணி நேரத்தில்னு வச்சுக்கலாம். தூக்கம் வருதியா? காலையில் எழுந்து அந்த பையனை தேடுவோம், சரியா? இல்லை சார், அது வந்து ராஜு, அந்த பொண்ணை வர சொல்லு போ. ராஜு சென்று ரம்யாவை கூட்டி வந்தார். இங்கே பாருமா ரம்யா, நீ எங்கேயும் அலைய வேணாம், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள உன் ஆயா வீட்டுக்கு வரும் போ. சார், என் ஆயா இல்லை, என் ஃப்ரெண்டு மாயா. சரி சரி, மாயா வீட்டுக்கு வந்துடுவாங்க, இப்போ நீங்கள் தைரியமாக போங்க. குமரன் தைரியமா போங்க என்று சொன்ன பிறகுதான் பெரும் குழப்பத்துடன் வீடு திரும்பினாள் ரம்யா. இரவு கடந்தது. மறுநாள் காலை சென்னையில் பல்லாவரம் பகுதியில் இரவில் பயங்கரம். வீட்டில் தனியே இருந்த நாகராஜ் என்பவரின் கழுத்தை அறுத்து வீட்டில் இருந்த நகை பணத்தை திருடிச் சென்ற கொள்ளை கும்பல். நாகராஜ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சென்னை கிண்டி மற்றும் வடபழனி பகுதிகளிலும் வீட்டில் தனியே இருந்த பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தை கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு லாக்கரை உடைத்து திருடிய மர்ம கும்பல். காலை எழுந்ததும் சென்னை முழுவதும் ஒளிபரப்பான செய்தி இது. அரசின் மேலதிகாரிகள் முதல் முதல்வரின் உதவியாளர் வரை எல்லோரும் அன்பு செல்வனுக்கு கால் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுத்தனர். அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் சம்பவ இடத்திற்கு சென்று சோதித்தனர். அவர்கள் சந்தேகப்பட்டது போல் இது அதே கும்பல்தான். எந்த தடயங்களும் இல்லை. 3 வெவ்வேறு இடங்களில் 3 வெவ்வேறு நேரங்களில் எந்த சந்தேகமும் இன்றி ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணித்து எந்த தடயமும் இன்றி திருடிவிட்டு கொலையும் செய்துவிட்டு தப்பிய கூட்டம். சத்தியமூர்த்தி சார், பல்லாவரம் நாகராஜ் அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? உயிரோட இருக்காரா? எஸ் சார், சென்ட்ரல் ஜிஹெச்ல தான் ஐசியூவில் இருக்காரு சார். சீக்கிரம் அங்கே போகணும், அவரை விட்டுட்டா அவ்வளவுதான் என சொல்லி இருவரும் சைரனை போட்டுக்கொண்டு வேகமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு நாகராஜின் உயிர் காப்பாற்றப்பட்டு அரை மயக்கத்தில் இருந்தார். ஐசியு உள்ளே சென்று நோயாளியை விசாரிக்க மருத்துவர்கள் மறுத்துவிட்டனர். அது மட்டுமில்லாமல் அவர் இப்பொழுதுதான் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், மீண்டும் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என மருத்துவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்க அன்பு செல்வன் அவரது சூழ்நிலையை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார். பின் வேறு வழியின்றி உயர் அதிகாரிகளிடம் பேசி அவர்கள் இருவரும் மருத்துவமனை டீன் உதவியை நாடி 5 நிமிடம் மட்டும் உள்ளே சென்று அவரிடம் பேச அனுமதி அளிக்கப்படுகிறது. அதுவும் ஒருவர் மட்டும்தான். அன்பு செல்வன் ஐசியு உள்ளே செல்கிறார். அங்கே ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து மயக்கத்தில் இருந்தார் நாகராஜ். அன்பு செல்வனுடன் உள்ளே வந்த ஒரு மருத்துவர் நாகராஜை மெல்ல தட்டி தட்டி விழிக்க வைத்தார். நாகராஜ், நான் பேசுறது கேட்குதா? நாகராஜ், என்ன பாருங்க, நான் எஸ்பி அன்பு செல்வன், நான் பேசுறது கேட்குதா நாகராஜ்?
நாகராஜ் மிகவும் போராடி தன் கண்களை திருப்பி அன்புச்செல்வனை பார்த்து தலையை அசைத்தார். நாகராஜ், ஃபர்ஸ்ட் நீங்க புடைச்சிட்டீங்க, உங்களுக்கு இனி ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை பிடிச்சிடலாம். நாகராஜ் இல்லை என்பது போல வலது இடதாக தலையை அசைத்தார். நாகராஜ், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நீங்க சொல்றத வச்சு தான் அவனுங்களை பிடிக்க முடியும். நாகராஜ் மீண்டும் இல்லை என்பது போல தலையை அசைத்துவிட்டு பக்கத்துல வாங்க என்பது போல் தலையை அசைத்தார். இதை புரிந்து கொண்ட அன்புச்செல்வன் நாகராஜின் வாயின் அருகே சென்றார். உங்களால பிடிக்க முடியாது என மிகவும் நலிந்த குரலில் கூறினார் நாகராஜ். சட்டென எழுந்த அன்புச்செல்வன், ஏன் இப்படி சொல்றீங்க? எங்க மேல நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது இல்ல விஷயம். நாகராஜ், உங்களுக்கு ஆன மாதிரி வேற யாருக்கும் ஆயிடக்கூடாது. ஒரே ராத்திரியில 3 மர்டர், நீங்க மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைங்க. என்ன நடந்துச்சு, யார் வந்தா, எத்தனை பேர், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ப்ளீஸ். சார், டைம் முடிஞ்சது, ப்ளீஸ் கிளம்பலாமா என டாக்டர் கூற, சார் ப்ளீஸ் இருங்க. நாகராஜ், இங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர் அருகே சென்றார் அன்புச்செல்வன். நாகராஜ் மீண்டும் அதையே சொன்னார். உங்களால பிடிக்க முடியாது. இந்த முறை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேச நினைத்தார் அன்புச்செல்வன். ஏன் பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா வந்தது மனுஷங்களே இல்லை. புரியல. வாட்? வந்தது மனுஷங்களே இல்லை சார், பேய்ங்க என்று சொல்லிவிட்டு அவர் கண்கள் மேலே சொருக பயத்தில் கை கால்கள் நடுங்கியது. உடனே அன்புச்செல்வனை வெளியே அனுப்பிய மருத்துவர் நாகராஜுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை செய்தார். பெரும் குழப்பத்துடனும் கையறு நிலைகளையும் வெளியே வந்த அன்புச்செல்வனிடம் சத்தியமூர்த்தி நடந்ததை கேட்க அவரும் அதிர்ச்சி அடைந்தார். நாகராஜ் தான் குற்றவாளிகளை பிடிக்க இருக்கும் ஒரே வழி என நம்பி வந்த அன்புச்செல்வன் மற்றும் சத்தியமூர்த்திக்கு மீண்டும் கதவுகள் அடைக்கப்பட்டது. என்ன செய்ய போகிறார்கள்? உண்மையில் பேய்தான் இது அத்தனையையும் செய்ததா? எனில் பேய் ஏன் திருட வேண்டும்? அத்தியாயம் 7. உயிர் பயம். பெரும் குழப்பத்தில் கையில் ஒரு சிகரெட்டுடன் மருத்துவமனைக்கு வெளியே இருந்த பெட்டிக்கடையின் பின்பக்கம் நின்று கொண்டிருந்தார் சத்தியமூர்த்தி. டீன் உள்பட மருத்துவர்கள், ஐசியு செவிலியர்களிடம் நாகராஜின் உயிரை எப்படியும் காப்பாற்றி விடுமாறு பேசிவிட்டு திரும்பி வந்தார் அன்புச்செல்வன். சத்தியமூர்த்தி சார், என்ன சார் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி யோசிச்சாலும் எனக்கு இது பிடிபடவே இல்லை சார். பயத்தில் உளறாரோன்னு தோணுது. நானும் அந்த ஆங்கிளில் யோசித்தேன் சார். ஆனால் வீட்டுக்குள்ள திருடன் வந்து காசு பணம் எல்லாத்தையும் திருடிட்டு கழுத்தையும் அறுத்து விட்டுட்டு போயிருக்கான். யாருக்கா இருந்தாலும் கோபம் தானே வரணும், எப்படியாவது அவனை பிடிக்கணும்னு தானே வரணும். ஆனால் இவர் பயப்படுறாரு சார். நான் அவர் கண்ணில் பார்த்தேன், உண்மையான உயிர் பயம் அது. பேய் எப்படி சார் திருட முடியும்? பேய் ஏன் திருடணும்? அதான் சார் எனக்கும் புரியல. இதுக்கு முன்னாடி திருட்டு நடந்த இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் ஆகியிருக்கா? இல்லை சார், இது வரைக்கும் யாருமே பேய் வந்து திருடிட்டு போச்சுன்னு சொல்லவே இல்லை. ஒன்றுமே புரியல சார். இந்த க்ளூ கிடைக்கலனாலும் கொஞ்சம் நம்பிக்கையாக விசாரிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ எந்த பேஸில் விசாரிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரியலையே சார். சார், வேற வழி இல்லை. நீங்கள் வழக்கமாக சிசிடிவி சம்பவம் நடந்த ஏரியாக்களில் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு விசாரிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் கவனமா, பிகாஸ் நாம் இப்போ யார் திருடன்னு கண்டுபிடிக்கணும், கூடவே பேய் திருடலன்னு நிரூபிக்கவும் செய்யணும். டே டு டே ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு சார் இந்த கேஸு. ஓகே சார் என்று கூறிவிட்டு சத்தியமூர்த்தி கிளம்பினார். அடுத்து என்ன செய்வது? இந்த இடத்தில் இருந்து விசாரணையை எந்த பக்கம் நகர்த்தி செல்வது என சிந்தனையில் ஆழ்ந்தார் அன்புச்செல்வன். மறுபக்கம் பொறுமையாக தூங்கி எழுந்து அமர ஸ்டேஷனுக்கு வந்த குமரனுக்காக காவல் நிலையத்திலேயே காத்திருந்தார் ரம்யா. கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு விசில் அடித்துக்கொண்டே உள்ளே வந்த குமரன் இடம், சார் என் ஃப்ரெண்டு மாயா பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுச்சா சார்? இல்லைம்மா, நைட்டு முழுக்க உன் ஃப்ரெண்டை தேடி களைச்சு போயிட்டேன். தூங்க கூட இல்லை தெரியுமா? இப்போ ஏதோ ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, அதை விசாரிக்கத்தான் போயிட்டு இருக்கேன். சார், போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போதான் உள்ளே வரீங்க. ஏமா என்ன, எனக்கு தெரியாதா எப்போ எங்கே போகணும்னு? சார் சாரி சார், ப்ளீஸ் சார், என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு ரொம்ப பயமாக இருக்கு சார். யோ கான்ஸ்டபிள் சார், இதோ வந்துட்டேன். ராஜு ஓடி வந்தார். யோ, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கேஸ் என்னையாச்சு? சார், அந்த பையன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் சார். இன்னைக்கு அவனை பிடிச்சிடலாம்.
யோ என தடுமாறியபடி கண்ணை காமித்தார். ரம்யா இருவரையும் திருதிருவென பார்த்தார். அது நைட்டு முழுக்க தேடினதுல அந்த பையனோட நம்பர் கிடைச்சிது. அதை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இன்னும் 1 ஹவர்ல ரிப்போர்ட் வந்துடும். சார் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் மாயாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த குமரன் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, சாயங்காலத்துக்குள்ள உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைச்சிருவா, தைரியமா போங்க என்று குமரன் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரம்யாவுக்கு போன் வந்தது. சார் மாயா போன்ல இருந்து கால் வருது சார். எடுமா எடு, ஏதாவது பிளாக்மெயில் காலா கூட இருக்கும். எடுங்க எடுங்க. ஹலோ ஹலோ ரம்யா, எங்கடி இருக்க? மாயா மாயா நீ எங்கடி இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா இருக்கியா? உன்னை அந்த கோபி கடத்திட்டானா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். சாவி எங்க வச்சிருக்க? நீ எங்க இருக்க? என்னது, வீட்டு வாசல்லையா? ஆமா சார். ஆமா சாரா, எங்கடி இருக்க நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மாயா நீ காணோம்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தேன்டி, அதுக்காக ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் தான் சேஃபா இருக்கேன்னு சொன்னேன்ல. நானா பைத்தியம்? நீ தான் பைத்தியம். திருட்டு பைய கூட போயிட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா என்னடி யோசிக்க சொல்ற என ரம்யா சூடாகி கத்த. இந்தம்மா ரம்யா, என்ன நடக்குது இங்க? சார் என் ஃப்ரெண்டு மாயா திரும்பி வந்துட்டா சார். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு போனில் மாயாவை திட்டிக்கொண்டே கிளம்பி வீட்டிற்கு சென்றாள். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு என்று கான்ஸ்டபிள் ராஜு சொல்ல, விடியா வேலை மிச்சம் என்று குமரன் பதில் சொல்ல, சார் நாம கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரே கேஸ் இதுதான் சார். இதுவும் போச்சே, இப்ப என்னையா பண்ணணும்னு சொல்ல வர? ஒன்றும் பண்ண முடியாது சார். வாங்க திரும்பி போய் தூங்கலாம். யோ கொழுப்பு அதிகம் ஆயிடுச்சியா உனக்கு என்று ராஜுவை முறைத்து கொண்டு உள்ளே சென்றார். மறுபக்கம் அலுவலகத்தில் அடுத்து என்ன செய்வது என யோசித்து கொண்டே வழக்கு விவரங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தார் அன்பு செல்வன். சத்தியமூர்த்தியிடம் இருந்து கால் வந்தது. சார் விசாரிச்ச வரைக்கும் புதுசா எந்த தடயமும் கிடைக்கல. அதே பேட்டர்ன் தான் சார். சார் நாம் எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணுறோம். ஒன்று பண்ணுங்க, இது வரைக்கும் திருட்டு நடந்த அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் நான் திரும்ப விசாரிக்கணும். இன்னைக்கே ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓகே சார். அடுத்த 2 மணி நேரத்தில் அன்பு செல்வத்தின் அலுவலகத்தில் விசாரணைக்காக எல்லோரும் வந்திருந்தனர். சத்தியமூர்த்தி ஒரு கேமராவை பிடித்து கொண்டு நடப்பதை ரெக்கார்ட் செய்ய அன்பு செல்வன் ஒவ்வொருவரையாக விசாரித்தார். கிட்டத்தட்ட எல்லோரையும் விசாரித்து முடித்த பின்னும் புதிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சார் இவங்க சொன்னது எல்லாமே நம்ம ரெக்கார்டில் இருக்கிறது தான். இப்போ என்ன சார் பண்ணுறது? சத்தியமூர்த்தி, தியாகு, கண்மணி, ராஜம்மாள், நவபாக்கியம், அஜித், ரஞ்சித், இப்போ நான் சொன்னவங்களை மட்டும் ஒவ்வொருத்தரா திரும்பவும் வர சொல்லுங்க. மற்றவங்கள கிளம்ப சொல்லுங்க. ஒன்றும் புரியாமல் சத்தியமூர்த்தி அறைக்கு வெளியே சென்று அன்பு செல்வன் சொன்ன 6 பேரை தவிர மற்ற அனைவரையும் அனுப்பி வைத்தார். தியாகு உள்ள வாங்க, சார் கூப்பிடுறாரு. சார் இன்னும் எத்தனை தடவை சார் கூப்பிடுவீங்க என்று தியாகு சலித்து கொண்டே புலம்பியபடி உள்ளே வந்தார். வாங்க தியாகு, உட்காருங்க உட்காருங்க என்று அன்பு செல்வன் சொல்ல குரலில் மாற்றம் இருப்பது தியாகுவையும் சத்தியமூர்த்தியையுமே குழப்பியது. தியாகு உட்கார்ந்தார். என்ன தியாகு, இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன கதையெல்லாம் விட்டுருங்க, இப்போ உண்மையை சொல்லுங்க. என்ன சார் உங்கள் பேச்சே சரியில்லையே, இது வரைக்கும் நான் சொன்னது தான் சார் உண்மை என்று தியாகு சொல்ல, தியாகு சார் உங்களுக்கு திருடன் யாருன்னு தெரியும்னு எனக்கு தெரியும், ஸோ நீங்களே உண்மையை ஒத்துக்கோங்க என்று அன்பு செல்வன் சொல்ல, தியாகுவுக்கு மட்டுமில்லாமல் சத்தியமூர்த்திக்குமே இது அதிர்ச்சியாக இருந்தது. சார் என்ன ஆள் கிடைக்கலன்னு என்ன பிடிச்சி உள்ளே போட போகிறீங்களா? சார் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்கிட்டயே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தியாகு சார் கேளுங்க, உங்கள் வீட்டில் திருட்டு நடந்தப்போ ஹாலில் படுத்திருந்த ஒரே ஆள் நீங்கள் தான். திருட்டு நடந்த 10 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் திருடி இருக்கணும், இல்லை திருட வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திருவென முழித்து கொண்டே சமாளிக்க முயற்சித்தார் தியாகு. என்ன தியாகு, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். திருடினது நான் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை சார். திருடினது பேய் சார். ஓஹோ சரி, வெளியில் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் இருந்த ஒவ்வொருவராக அழைத்து விசாரிக்க எல்லோருமே திருட வந்தது பேய்தான் என்றும் இதை வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் தான் வெளியே சொல்லவில்லை என்றும் வாக்குமூலம் கொடுத்திருந்தனர். சத்தியமூர்த்தி திகிலடைந்தது போல இருந்தார். அடுத்து என்ன செய்ய போகிறார் அன்பு செல்வன்? அத்தியாயம் 8.
ஒன்று விடாம சொல்லுங்க. தங்கள் வீட்டில் திருட்டு நடப்பதை பார்த்தும் உயிரோடு இருந்த 6 பேரையும் விசாரித்ததில் எல்லோரும் சொன்ன பதில் பேய். பேய்தான் தங்கள் வீட்டில் திருடியது. பேய் ஏன் திருட வேண்டும்? பேய்தான் திருடிவிட்டு கொலையும் செய்தது என்றால் இவர்கள் எப்படி உயிருடன் தப்பித்தார்கள்? திருடிய பொருட்கள் எங்கே போனது? பல கேள்விகள் அன்பு செல்வனை சூழ்ந்து கொண்டன. அந்த கேள்விகளுக்கு மீண்டும் அவர்களிடமே விடை கேட்டார் அன்பு செல்வன். சார், என்ன சார் நடக்குது இங்க? ஒருத்தம் பேய்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, 7 பேர் பேய் தான் திருடுச்சின்னு அடிச்சு சொல்றாங்க. திருட்டு போன பொருள் எதுவுமே வேணாம்னு கதவுறானுங்க. என்ன சார் நடக்குது இங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சத்யமூர்த்தி. பேய் ஏன் திருடணும்? இல்லை இவங்க ஏன் பொய் சொல்லணும்? இந்த 2க்குமே எனக்கு பதில் தெரியல. எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ண போறேன்னு புரியல. அப்போ நிஜமாவே பேய் தான் திருடி இருக்குமோ சார்? ஏன்னா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகாம இருக்குது. வந்து போனதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை. எல்லாமே மேட்ச் ஆகுது சார். அதுக்குன்னு பேய் தான் திருடிச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? என்ன சார் நீங்களும்? சாரி சார். சார் போங்க, போய் 2 டீ சொல்லுங்க. அப்படியே அந்த தியாகுவை திரும்ப உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சத்யமூர்த்தி அறையை விட்டு வெளியேறிய 2 நிமிடங்களில் தியாகு உள்ளே வந்தார். சார், இன்னுமா முடியல சார் என்று தியாகு கேட்க, என் கேள்விக்கு உண்மையை அப்படியே சொல்லுங்க, இதோட முடிச்சுக்கலாம். உண்மையை மட்டும்தான் சார் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, பேய் தான் திருடுச்சுன்னு எதை வச்சு சொல்றீங்க? அப்படி என்ன பார்த்தீங்க நீங்க? சார், எனக்கு நல்லா தெரியும் சார், பேய் தான் அது. என்னால் அதை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. நிம்மதியா தூங்கி எத்தனையோ நாள் ஆச்சு தெரியுமா சார்? வீட்டை வித்துட்டு ஊர் பக்கமே போக நான் முடிவு பண்ணி அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. சரி, அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றேன் சார், எல்லாத்தையும் அப்படியே சொல்றேன் சார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை புதுசாக வந்திருந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக ஆயிட்டதால கோவத்தில் ரூம் கதவை பூட்டிக்கிட்டா. அதனால தான் நான் அன்னைக்கு வெளியே படுத்து கிடந்தேன். நானும் எவ்வளவோ கெஞ்சினேன். கோவக்காரி உள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் வேற வழி இல்லாமல் ஆள்லையே படுத்துக்கிட்டேன். சரி, எத்தனை மணிக்கு உன் வீட்டில் திருட்டு நடந்துச்சு? சார், மணியெல்லாம் பார்க்கல சார். பேயை பார்த்து பயந்துட்டு இருக்கிறப்போ மணியெல்லாம் பார்க்க தோணுமா சார்? என்ன சார் நீங்கள்? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நைட்டு நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தூங்கிட்டேன் சார். நல்லா தூங்கிட்டேன். அப்போ திடீர்னு என் 2 காலையும் பிடிச்சி யாரோ தூக்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு மாதிரி அரை போதையில் முழிச்சு பார்த்தேன். முதல்ல என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. அப்புறம் நல்லா கண்ணை திறந்து பார்க்குறப்போ பயத்தில் கண்கள் 2ம் விரிந்து சம்பவத்தை அப்பொழுது நேரில் பார்ப்பது போல் நடுங்கினார் தியாகு. அன்பு செல்வத்தின் கண்களை பார்த்து பேசிக்கொண்டிருந்த தியாகு அப்படியே சுவற்றின் பக்கம் பார்வையை நகர்த்தினார். நடுங்கும் அவர் கைகளை பிடித்து கொண்ட அன்பு செல்வன், தியாகு தியாகு இங்க பாருங்க, யூ ஆர் சேஃப் நவ் வித் மீ. என்ன பாருங்க தியாகு, தியாகு. அவர் உடலை அசைக்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நடுக்கம் குறைந்து பார்வையின் ஆழம் தாழ்ந்து மெல்ல சுயநினைவை அடைந்தார் தியாகு. முகம் முழுவதும் வியர்த்து இருந்தது. தியாகு, இந்தாங்க, முதல்ல தண்ணியை குடிங்க. இதெல்லாம் வேணாம் சார், தண்ணி குடிச்சா அடுங்கிற பயம் இல்லை. இது நான் மட்டும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்திருந்தா அன்னைக்கு நைட்டே செத்துருப்பேன் சார். சரி சரி, ரிலாக்ஸ். உங்களால் முடிஞ்சா மேலே சொல்லுங்க, இல்லை ரெஸ்ட் வேணா ரெஸ்ட் எடுங்க. இல்லை சார், சொல்லிடுறேன், இதோட என்னை விட்டுருங்க. சரி தியாகு, கண்டிப்பா. தியாகு தொடர்ந்தார். நான் கண்ணை திறந்து பார்க்குறப்போ என் வீடு முழுக்க புகையா இருந்துச்சு சார். எனக்கு ஒன்றும் புரியல. மெதுவாக சோஃபாவில் இருந்து காலை கீழே போட்டேன். புகையில எதுவுமே கண்ணுக்கு தெரியல. நைட் லேம்ப் மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. நான் லைட் போடுறதுக்காக எழுந்து சுவிட்ச் போர்டு கிட்ட போனால் நான் லைட் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. நான் ஏதோ தப்பு இருக்குன்னு மெதுவாக திரும்பி பார்த்தேன். ஒரு கருப்பு உருவம் சார் அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காலே இல்லை, முகமும் இல்லை. மொத்தமாக கருகருன்னு கருப்பா
கருப்பா இருந்துச்சு சார். அது அப்படியே என்கிட்ட வந்துச்சு, மெல்ல என்கிட்ட வந்துச்சு. நான் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தரையில உக்காந்துட்டேன். அது அப்படியே எனக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. அப்போ அதோட மூஞ்சிய பார்த்தேன் சார். நெருப்புல எரிஞ்சு நாக்கு வெளியே நீட்டிக்கிட்டு அதுல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கண் வெளியே தொங்கிக்கிட்டு முகம் முழுக்க ரத்தத்தோட அவ்வளவு கோரமா இருந்துச்சு சார். அது அப்படியே கிட்ட வந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்த அந்த நாக்கை நீட்டி என் மூஞ்சிக்கு பக்கத்துல வந்து ஆ என கத்தினார் தியாகு. டீ வாங்கி வந்த சத்தியமூர்த்தி திடீரென உள்ளே வர அவரை பார்த்துவிட்டு அலறினார் தியாகு. சார், காப்பாத்துங்க, பேய் 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 சார் என்று கத்திக்கொண்டே டேபிள் அடியே ஓடி ஒளிந்தார் தியாகு. தியாகு தியாகு இங்க பாருங்க, இது நம்ம ஏட்டு சத்தியமூர்த்தி தான். தியாகு வெளியே வாங்க, இங்க நாம மட்டும்தான் இருக்கோம். தியாகு வாங்க வெளியே என்று சொல்லிக்கொண்டே அவரை வெளியே இழுத்து சேரில் உட்கார வைத்தார் அன்பு செல்வன். இருந்தும் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடியபடி நடுங்கிக் கொண்டே உட்கார்ந்திருந்தார் தியாகு. அவர் கைகளை வலுக்கட்டாயமாக எடுத்துவிட்டு வந்திருப்பது ஏட்டு சத்தியமூர்த்தி தான் என்று நிரூபித்த பின்னரே கொஞ்சம் அமைதியானார் தியாகு. என்ன சார் நீங்க மனுஷன் நிலைமையை புரியாம? என்னையா என்ன நிலைமை, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? சார் சார் விடுங்க விடுங்க, நான் சொல்கிறேன். தியாகு நீங்கள் மேலே சொல்லுங்க. அது அது அந்த உருவம் அந்த நாக்கை நீட்டிக்கிட்டு என் பக்கத்தில் வந்துச்சு. நான் திடீர்னு எழுந்து போய் என் ரூம் கதவை தட்டுன்னு சண்டாளி திறக்கவே இல்லை சார். அப்புறம் வேகமாக ஓடி பூஜை ரூம் உள்ள போய் சாமி ஃபோட்டோ எடுத்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டேன். ஆனால் அந்த உருவம் என்னை விட்டு போகிறதா இல்லை. அதுவும் சாமி ரூம் உள்ள வந்துச்சு சார். போச்சுடா, இன்னைக்கு நாம சத்தம் அப்படின்னு நான் கதறி அழுதேன் சார். தரையா கண்ணில் தண்ணி ஓடுது, கை கால்லாம் நடுங்குது. சாவு எனக்கு 2 அடி டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அப்போ நேராக என்கிட்ட வந்த அந்த உருவம் என் பக்கத்தில் இருந்த 2 குத்து விளக்கை எடுத்துச்சு. அப்புறம் லாக்கரை திறந்து இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துச்சு சார். என்னையா சொல்கிற, உருவம்னு சொல்கிற, கால் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி அது பொருளை எடுத்துச்சு? எடுத்து எங்கே வச்சிச்சு? சார் நான் பொய் சொல்ல என்ன இருக்கு சார்? போனது எல்லாமே நான் சம்பாதிச்சது சார். என் கண்ணால் பார்த்தேன். அது லாக்கர் மேலே கையை வச்சுது. டப்புன்னு ஊசி பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. லாக்கர் அதுவாக திறந்துக்குச்சு சார். அப்புறம் இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த உருவம் திரும்பி போயிடுச்சு சார். அது போகிறப்ப நீ பார்க்கலையா? என்ன சார் விளையாடுறீங்களா? என்னை உயிரோடு விட்டுட்டு போயிடுச்சேன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை போய் பார்க்கலையான்னு கேட்குறீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்ணீங்களே, என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லலை சார். இவ்வளவு நடந்த அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி சார் இருக்க முடியும்? அவ கதவை திறக்கவே இல்லை. அதான் கெடடி சனியனேன்னு அப்படியே விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். விடிஞ்சதுக்கு அப்புறம் நானே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணேன். இதான் சார் நடந்துச்சு. நான் பொய் எதுவும் சொல்லலை சார். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம், பயப்படாமல் போங்க. சார் நேரில் பார்த்தவனுக்குத்தான் சார் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், போங்க சார் என்று சொல்லிவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு வெளியே கிளம்பினார் தியாகு. மீதம் இருப்பவர்களிடமும் இதே போன்று விசாரணை நடத்தப்பட பேயின் உருவத்தில் வேறுபாடுகளை சொன்னார்களே தவிர ஒரே மாதிரியான நிகழ்வைத்தான் எல்லோரும் சொன்னார்கள். விழி பிதுங்கியது அன்பு செல்வனுக்கு. என்ன சார் பேய்தானா என்று சத்தியமூர்த்தி கேட்க, பேய் தான் திருடிச்சான்னு தெரியல சார். ஆனால் இந்த ஆள் சொல்கிறது உண்மை. அவர் கண்ணில் அந்த பயத்தை பார்த்தேன். ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது சார். சரி சரி, டீயை குடிங்க சார், ஆறிட போகுது. அத்தியாயம் 9. அண்டர் கிரவுண்ட். ஏண்டி கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா? ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பியா என்று ரம்யா வீட்டிற்கு வந்ததும் மாயாவை சரமாரியாக திட்டத் தொடங்கினாள். மாயாவுடன் கோபி இருப்பதை பார்த்ததும் மேலும் ரம்யாவிற்கு ஆத்திரம் அடங்கவில்லை. டேய் திருட்டு பயலே, உன்னால தாண்டா இவ்வளவும். எங்கடா இவளை கூட்டிட்டு போன? உன்னெல்லாம் அந்த போலீஸ் வெளியில விட்டு வச்சிருக்கு பாரு, அவனுங்களை சொல்லணும். ஏக்கா, இவங்க ஏங்கா இப்ப வந்ததுல இருந்து நொய் நொய்னு கத்தினகிறாங்க? எது நான் கத்துறேனா? அப்படியே போட்டான்னு வெயி. ரம்யா இரு, காம் டவுன், உட்காரு நீ. டேய் கோபி, ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. கோபி சென்று ஃப்ரிட்ஜை திறக்க, ஏக்கா பீர் இதுக்கு வெயிலுக்கு மஜாவா இருக்கும், எடுத்துன்னு வத்தான். டேய் தண்ணியை மட்டும் கொண்டு வாடா. பாரு, கண்டவன் கூடலாம் சேர்ந்தா இப்படிதான்.
இதை காதில் வாங்கிய கோபி, யக்கா இது உங்க வீட்டு ஃப்ரிட்ஜு, நீங்க வச்ச பீரு, என்னம்மா நான் உங்களை குடிக்க கூப்பிட்ட மாதிரி பேசுறீங்க, குடிங்க தண்ணியை குடிங்க. இன்னவா சொல்லுவாங்களே, தர்மம் ரோட்ல போறப்ப எல்லாரும் குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸா தெரிஞ்சாங்க. துரியோதனா துரியோதனா அந்த ஆளு போறப்போ எல்லாரும் பேட் பாய் பேட் கேர்ள்ஸா தெரிஞ்சாங்கன்னு குட் பாய்க்கா நானு. மாயா, இவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான். வர்ற கோவத்துக்கு இவனை அப்படியே. சரி சரி விடுடி, கோவப்படாத. டேய் கோபி சும்மா இரேண்டா. ரம்யா கோபியை முறைத்தபடி தண்ணீர் முழுக்க குடித்துவிட்டு கொஞ்சம் அமைதியானாள். எங்க தாண்டி போனேன், எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இவன் கூட அந்த கிளப்புக்கு தாண்டி போனேன். போனதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் அது எதுவுமே நமக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. இங்க பாரு மாயா, என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு. அத நான் சொல்றேன். அக்காவை இங்கேருந்து கூட்டின்னு போனேன்னா. டேய் நீ மூடிட்டிரு மாயா, அவன் இன்னொரு வார்த்தை பேசினா நான் போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருவேன். சரி சரி நானே சொல்றேன். இங்க இருந்து கிளம்பி நேரா வள்ளுவர் கோடத்துல இருக்க ஒரு கிளப்புக்கு போகணும். அது நார்மல் கிளப் தான். நைட்ல பகல்ல அந்த கிளப்புக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல வேற ஒரு உலகமே இருக்குடி. நீ போனியா? நான் போகல. நம்மள மாதிரி ஆளுங்களால அங்கெல்லாம் போக முடியாது. திருடுறவன், கொலை பண்றவன், ரவுடி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு ஹைடெக்கா நடத்திட்டு இருக்கானுங்க. இதோ நம்ம கோபி தம்பியோட தோஸ்த் ஒருத்தன் தான் அங்க வேலை பார்க்கறான். அவனை வச்சு இரு எது கோபி தம்பியா? தோஸ்தா? என்னடி பேசுற? ஒரு நாள் இவன் கூட போயிட்டு வந்ததுக்கா? கோபி தன் சட்டை காலரை சரி செய்தபடி, நாங்க நேத்துல இருந்து க்ளோஸ் அக்கா தம்பியா மாறிட்டோம். அக்கா எது செய்யறதா இருந்தாலும் இனிமே இந்த தம்பியை கேட்டுதான் செய்வாங்க. என்ன எழவிடு இது? இதெல்லாம் கேட்கணுமா எனக்கு? அட விடு விடு, நல்ல பையன்டி. சரி கதையை கேளு. சொல்லி தொலை. கோபியோட ஃப்ரெண்டு உள்ள எப்படி இருக்கும்னு வீடியோ எடுத்து காட்டினான். அவன்கிட்ட தான் தாத்தா மர்டர் விஷயமா டீட்டெயில்ஸ் கேட்டேன். தகவல் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அடியே, பார்ல கிளாஸ் எடுக்கிற வேலையில இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய விஷயம்லாம் எப்படிடி தெரியும்? அது மட்டும் இல்லாம இந்த கும்பல போலீஸையே திணறடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ போயும் பார்ல வேலை பார்க்கறவன நம்பிட்டு வந்திருக்க. ஏக்கா என் தளபதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஷார்ப்பு கையவன். எப்படி திருட வந்துட்டு எங்க கிட்ட மாட்டினே அந்த மாதிரி ஷார்ப்பா? என நக்கலாக சொல்லிவிட்டு சிரித்தாள் ரம்யா. ஏக்கா நான் தொழிலுக்கு புதுசு, அது மட்டும் இல்லாம இது என் தொழிலே இல்லை. ஆனா என் தளபதி அப்படி கிடையாது. அவனை பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நாள். முடுடா டேய். இல்ல ரம்யா, அந்த பையனுக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. இப்ப கூட நாளைக்கு காலையில சேத்துப்பட்டுல ஏதோ ஏல நடக்க போதான். அங்க திருடுறதுக்கு ஒரு புது குரூப்பே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மாயா? இல்லடி, நான் நம்புறேன். சரி, அதுக்கும் நம்ம தாத்தா கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம தாத்தா கேஸ்ல நைட்ல வீடு புகுந்து திருடிட்டு ஆதாரத்தையே அழிச்சிட்டு ஓடிடுவானுங்க. ஒருவேளை அவனுங்க மாட்டிக்கிற மாதிரி இருந்தா கொலை கூட பண்ணுவானுங்க. ஆனா இது கவர்மெண்ட் பட்ட பக்கத்துல நடத்துற ஏலம். அவனுங்க ஏன் இங்க வந்து திருடணும்? அதாண்டி, அவனுங்க தான் வருவானுங்கன்னு எனக்கு தோணல. ஆனா கோபியும் அவனோட தளபதியும் இவனுங்களை பத்தி தகவல் கண்டுபிடிச்சு கொடுப்பானுங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். பெருமையாக உணரும் தருணம் என்பது போல கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தபடி லேசாக சிரித்தான் கோபி. யாரு இவனா? இவனுக்கு ஒழுங்கா திருடவே தெரியாது. இவன் திருடங்களை கண்டுபிடிக்க போறானா? தூ என்று கலாய்த்தாள் ரம்யா. அட விடுடி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. 2 நாளா நல்ல சாப்பாடே இல்லை. ஏதாவது ஆர்டர் பண்றியா ப்ளீஸ்? மாயா அறைக்கு சென்று ஏசியை ஆன் செய்துவிட்டு படுத்துக்கொண்டாள். ஏக்கா எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, அப்படியே இங்க எங்கன்னா ஒரு வாரமா படுத்துக்கவா? அந்த சோஃபால போய் படுத்துக்கோ. கோபி வேகமாக சென்று துப் என்று அதில் படுத்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் காலிங் பெல் அடித்தது. டேய் திருட்டு பயலே, சாப்பாடு தான் வந்திருக்கோம், அதை வாங்கு என அறையில் இருந்து சத்தமாக சொல்ல முனகியபடியே எழுந்து கதவை திறந்தான் கோபி. வந்தது சாப்பாடு அல்ல, குமரன். அவரை பார்த்ததும் தன்னை அறியாமல் கோபிக்கு கால்கள் நடுங்கியது. உடன் ராஜுவும் வந்திருந்தார். டேய் நீ சார் வாங்க சார். என்ன இந்த பக்கம்? நீ இங்க என்னடா பண்ற? சார் எங்க அக்காவோடு சார். கா கா சார் வந்திருக்காரு பாருங்க என்று கத்தியபடி மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான். எங்கடா போற? இங்க வா என அவனை இழுத்து செல்ல மாயா ஓடி வந்தாள். சார் சார், எங்க சார் அவனை இழுத்துட்டு போறீங்க? சார், இவ என் ஃப்ரெண்டு மாயா. அந்த பையனை எங்க சார் இழுத்துட்டு போறீங்க? ஓ, இந்த மேடம் தான் மாயாவா? நீங்களும் வாங்க. சார் எதுக்கு சார்?
எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. யோ ராஜு, 2 பேரையும் கூட்டிட்டு வாயா. மாயா மற்றும் கோபியை காரணம் எதுவும் சொல்லாமல் கைது செய்து கூட்டிச் சென்றார் குமரன். ஏன், சில மணி நேரங்களுக்கு முன்பு, என்ன சார், வந்த ஒரே ஈஸியான கேஸும் போயிடுச்சு. விடியா போகட்டும் சார், நாம க்ளோஸ் பண்ண மாதிரி கேஸ் எதுவுமே இல்லை சார். இன்னொரு விஷயம், அந்த சத்தியமூர்த்தியும் இப்ப எஸ்பியோட இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் தான் கேஸ் எல்லாம் ஒழுங்கா க்ளோஸ் ஆச்சு. நீங்க வேலையே பார்க்கல. அந்த மாதிரி எதுவும் ஏத்தி விட்டுட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் சார். யோ, அந்த ஆளு நல்ல மனுஷயா, அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு சார். உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல மனுஷனா இருந்தாரு. இப்ப அவர் இருக்கிறது எஸ்பி கூட. அப்ப அவர் எஸ்பிக்கு தானே சார் நல்லவரா இருப்பாரு. யோ, இப்ப எதுக்கு என்ன போட்டு குழப்பற? என்ன பண்ண சொல்ற சார்? அந்த ரம்யா பொண்ணு கேஸ இன்னும் ப்ராப்பரா வாபஸ் வாங்கல. வாயால சொல்லிட்டு போயிடுச்சு. நாம அந்த கோபி பையில பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுட்டு இந்த கேஸை முடிச்ச மாதிரி கணக்கு காட்டிக்கலாம் சார். அது மட்டும் இல்லாம அந்த மாயாவை இவன் கடத்தினான்னு தான் அந்த பொண்ணு எழுதி கொடுத்திருக்கு. பெரிய கேஸ் சார். அப்படின்ற? ஆமாம் சார். சரி, இப்ப அந்த பையன் எங்கேயா இருப்பான்? அதான் அந்த மாயா பொண்ணு வந்துருச்சுல்ல, அவளாண்டே கேட்போம். முடிஞ்சா அந்த பொண்ணையும் கடத்தினான்னு எழுதி கொடுக்க வைப்போம். யோ, அந்த பையன் சைட்ல இருந்து, சார் கேட்க ஆள் இல்லாத பையன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது சார். சரி வா. தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்காகவும் குமரனிடம் நல்ல பெயர் எடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் ராஜு இப்படியான வேலையை செய்ய கோபியும் மாயாவும் பாதிக்கப்பட்டனர். திருட்டு மற்றும் ஆள்கடத்தல் வழக்கில் கோபியை கைது செய்து அதற்கு சாட்சியம் சொல்ல வைப்பதற்காக மாயாவையும் உடன் கூட்டி சென்றிருக்கிறார் குமரன். ஒருவேளை மாயா குமரனின் திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? கோபியின் நிலை என்ன? அடுத்து என்ன நடக்க போகிறது? அத்தியாயம் 10. அவன் என்ன கடத்தல? மாயாவும் கோபியும் போலீஸ் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட ரம்யா ஒன்றும் புரியாமல் பின்னாலேயே பைக்கில் செல்கிறாள். காவல் நிலையத்தில் கோபி உண்மையான ஆள் கடத்தல்காரன் போல நடத்தப்பட்டான். மாயாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. சார், எங்களை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன நடக்குது சார்? அவன் என் தம்பி மாதிரி. அவனை ஏன் அங்க உட்கார வச்சிருக்கீங்க? அசிங்கமா திட்டுறீங்க. என்னதான் சார் நடக்குது இங்க? மேடம், அமைதியா இருங்க. எங்க வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்க சாருக்கே நீங்க சொல்லி தரீங்களா? ஐயோ சார், நான் யாருக்கும் எதுவும். சரி விடுங்க. இப்ப எதுக்கு எங்களை 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அத சொல்லுங்க. சார் சொல்லுவாரு, உள்ள போங்க என்று காட்டமாக பேசிவிட்டு கோபியை லத்தியால் ஒரு அடி அடித்து விட்டு, போடா அங்க போய் உட்காரு, திருட்டு நாய, ஆள் கடத்துற அளவுக்கு வந்துட்டியா நீ? போ. சார், நான் ஒன்றும் பண்ணல சார். டேய் போடா அமைதியா என்று இன்னொரு அடி அடித்தார். பொறுக்க முடியாமல் வேகமாக குமரன் அறைக்குள் சென்றாள் மாயா. சார், இங்க என்னதான் நடக்குது? எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உட்காருங்கம்மா. உங்க பேர் என்ன? சார், எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. பேர் கேட்டா பேரை சொல்லணும். மாயா. சரி சொல்லுங்க, இந்த பையன் எப்போ உங்களை கடத்திக்கிட்டு போனா? ஐயோ சார், அவன் என்னை கடத்திட்டுலாம் போகல. நானும் அவனும் சேர்ந்து தான். சேர்ந்து ஊரை விட்டு ஓட போறீங்களா? நீங்க 2 பேரும் என்ன லவர்ஸா? சார், அவன் என் தம்பி மாதிரி. மரியாதையா பேசுங்க. மிக கோபத்துடன் பற்களை கடித்துக் கொண்டு சொன்னாள் மாயா. ஓ, தம்பி மாதிரி. சரி சரி. ஆனா அவன் உங்களை கடத்திக்கிட்டான்னு உங்க கூடவே இருக்கிற பொண்ணு தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஏன் மாத்தி பேசுறீங்க? யாருக்கு பயந்து இப்படி சொல்றீங்க? யாருக்கும் பயப்பட வேண்டாமா நீங்க? அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா சொல்லுங்க. ஐயோ சார், அவன் என்ன கடத்தல. நானும் அவனும் சேர்ந்து என் தாத்தா மர்டர் கேஸ் விஷயமா எதுவும் தகவல் கிடைக்குமான்னு தேடி போனோம், அவ்வளவுதான். ஏமா, நீ சிபிசிஐடி, அவர் பெரிய ஐபிஎஸ் அதிகாரி. நீங்க 2 பேரும் சேர்ந்து கொலை கேஸை கண்டுபிடிக்க போனீங்களா? சார், வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் என்ஆர்ஐ. நீங்க என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னு உங்க ஹையர் அஃபீஷியலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்னம்மா, என்ன என்னையே மிரட்டுறியா? நான் நினைச்சா உன்னை இங்கேயே இப்போவே. ராஜு குறுக்கிட்டான். சார் சார், ஒரு அவசரம், சீக்கிரம் வாங்க. யோ, அப்படி என்னையா சார், ப்ளீஸ் வாங்க. குமரன் கடுப்புடன் எழுந்து செல்ல, சார் நீங்க என்ன சார் அந்த அம்மா கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சாட்சி சொன்னாதான் இந்த கேஸை முடிச்சு நாம கணக்கே காட்ட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா சொல்ற மாதிரி எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நம்ம நிலைமை இன்னும் மோசமா தான் சார் ஆயிடும். ப்ளீஸ் சார், கோவப்படாம பக்குவமா பேசுங்க. என்னையா உன்னோட தொல்லையா போச்சு? ச்சே, இதுக்கு தான் கேஸே பார்க்காம நிம்மதியா இருந்தேன். போ, நான் பாத்துக்கிறேன். சார், இப்போ என்னையா? இல்லை நானும் உள்ளே வந்து உங்கள் கூட நிற்கவா? அந்த பொண்ணு உங்கள் கோவத்தை ஏற்றிடாம பார்த்துக்குவேன். அதுக்கு தான் வந்து தொலை.
இருவரும் மீண்டும் அறைக்குள் செல்ல கொந்தளித்திருந்தாள் மாயா. இப்ப என்ன சொல்றீங்க? அந்த பையன் உங்களை கடத்தல, அப்படிதானே? ஆமா, அவன் எந்த தப்பும் பண்ணல, எங்களை விடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. உங்க ஃப்ரெண்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவன் கடத்தலைன்னு நீங்க சொல்றீங்க. திருட தானே வந்தான். அப்ப திருட்டு கேஸ்ல அவனை விசாரிக்கணும். சார், அவன் திருடவே இல்ல. இதெல்லாம் விடுங்க. நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். அவனை வெளியே விடுங்க. மாயா பேசிக்கொண்டிருக்கும் போதே ரம்யா வந்து விட்டாள். சார், நான் தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க வாபஸ் வாங்கலையேம்மா. அதோட ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சப்புறம் அதை விசாரிக்கிறது எங்க கடமை இல்லையா? சார், சார், இப்போ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். அந்த பையனை விடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. நீங்க கிளம்புங்க. நான் அவனை விசாரிச்சுட்டு தான் அனுப்ப முடியும். இந்த மாதிரி எத்தனை வீட்டுல திருடி இருக்கானோ? சார், சும்மா அவனை திருடன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னம்மா ஐயாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? மாயா, ப்ளீஸ் சும்மா இருடி. என்னடி சும்மா இரு? வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு அளவுதான். என ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்த மாயாவை இழுத்து சென்றாள் ரம்யா. காவல் நிலையத்திற்கு வெளியே அவளை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் வந்தார். ஏமா, நீங்க இங்க போராடுறது வேஸ்ட். அந்த பையன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளணும்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டானுங்க. நீங்க போய் எஸ்பி அன்புச்செல்வன் சாரை பாருங்க. அதோட உங்க கேஸை விசாரிக்கிறதும் அவர்தான். உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் என்று கூறினார். மாயாவும் ரம்யாவும் ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அன்புச்செல்வனின் அலுவலக முகவரியை வாங்கிக் கொண்டு அங்கு சென்றனர். அங்கு சென்று அன்புச்செல்வனிடம் நடந்த எல்லாவற்றையும் கூற உடன் சத்தியமூர்த்தியும் இருந்தார். இந்த ஆளுக்கு இதே வேலை, கணக்கு காட்டணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஏதோ திருட்டு நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே, அது எங்க என்று கேட்டார் சத்தியமூர்த்தி. சேட்பட்ல சார், நாளைக்கு காலையில நடக்கிற ஏலத்துல. சார், அந்த குரூப்பா இருந்தா பகல்ல ஏன் வரணும்? அதுவும் ஏலத்துல. எனக்கும் அந்த குரூப்பா இருக்கும்னு தோணல. எதுக்கும் மஃப்டியில நம்ம ஆளுங்களை உள்ள இறக்குங்க. ஓகே சார். சார், ப்ளீஸ் அந்த பையனை காப்பாத்துங்க. என் தாத்தாவை கொன்னவங்களையும் பிடிக்கணும். சீக்கிரம் பிடிச்சிருவோம். நீங்க இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கோ இல்ல அந்த பசங்க உயிருக்கோ ஆபத்து வரலாம். கிளம்புங்க. அந்த பையனை கொஞ்ச நேரத்துல விட சொல்றேன். ஓகே சார். இதற்கிடையே குமரன் கோபி வழியாக ஏலத்தில் கொள்ளை நடக்கப் போகும் விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த வழக்கை இவர்கள் வழக்காக மாற்றிக்கொள்ள ராஜு ஐடியா கொடுக்கிறான். குமரனும் தலையாட்டுகிறான். அன்புச்செல்வன் குமரனை நேரில் வரும்படி ஆணையிட குமரனும் வந்தார். அன்புச்செல்வன் கோபியை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே, சார், அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான், ரிலீஸ் பண்ணிட்டேன். சத்தியமூர்த்திக்கு இதில் ஏதோ உள்குத்து இருப்பது போல தோன்றியது. அன்புச்செல்வனும் சத்தியமூர்த்தியை ஒரு முறை பார்த்துவிட்டு, சரி கிளம்புங்க. சார், அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சொல்லுங்க? நாளைக்கு ஏலத்தில் திருட்டு நடக்க போகிறதா என் சோர்ஸ் கிட்ட இருந்து சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அன்புச்செல்வனும் சத்தியமூர்த்தியும் மீண்டும் ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் உங்கள் சோர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சா? ஆமாம் சார். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மஃப்டியில் போய் அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டு வர போகிறேன் சார். ஓ, சரி, கிளம்புங்க. குமரனும் ஒரு இறுக்கமான சல்யூட் ஒன்றை அடித்து விட்டு கிளம்பினார். என்ன சார் இந்த ஆளு சீக்ரெட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்மகிட்டே உருட்டிட்டு போறாரு? உங்களுக்கு அவரை பற்றி தெரியல. நாம் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஏலம் கேஸுக்குள்ளே நாம் வந்துடக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு அவர். என்ன சார் சொல்கிறீங்க? இவரை நம்பி எப்படி விட முடியும்? சார், எப்படியும் நாம் தேடுற குரூப் இல்லைன்னு நமக்கு தெரியும். அவரே இதை பார்த்துக்கிட்டோம். ஏதும் பிரச்சனை ஆச்சுன்னா அவரே பதில் சொல்லட்டும். நாம் முதல்ல இது பேயா மனுஷனானு கண்டுபிடிப்போம். அன்புச்செல்வனும் அரைமனதாக ஒப்புக்கொள்கிறார். மறுநாள் பொழுது விடிந்தது. சேத்பட்டில் ஏலமும் ஆரம்பித்தது. குமரனும் ராஜுவும் சில கான்ஸ்டபிள்களுடன் மஃப்டியில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்க 1/2 மணி நேரத்தில் ஏலம் நடக்கும் இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஏலம் விடுவதற்காக வைத்திருந்த 100 வருட பழமையான வெண்கல குத்துவிளக்கு காணாமல் போயிருந்தது. திருடியவர்கள் குறித்த அடையாளங்களோ திருட்டு நடந்ததற்கான தடயங்களோ சிசிடிவி காட்சிகளோ எதுவும் கிடைக்கவில்லை. சம்பவ இடத்திற்கு அன்புச்செல்வன் விரைந்து வர தானாக வந்து தலையை கொடுத்த குமரன் திருதுருவென விழித்தபடி நின்று கொண்டிருந்தார். பட்ட பகலில் காவல்துறை சூழ்ந்திருக்க, ஏலம் எடுக்க பணக்காரர்கள் வரிசையில் அமர்ந்திருக்க, யார் கண்களிலும் படாமல் திருட்டு நடந்தது எப்படி? இங்கு திருடியதும் பேய்தானா?